ஓ ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் பேச்சு என்ற தலைப்பில் திருவள்ளுவரினுடைய கருத்துக்களை சிந்தித்த வண்ணம் உள்ள நிலையில் இன்று அவருடைய சொல்வன்மை அதிகாரத்தினுடைய கடைசி 3 குறள்களையும் பின்பு நமது குழுவினுடைய அங்கத்தினர்கள் 3 உலகத்தில் சிறந்த பேச்சுகளாக கருதப்படுகின்ற சிலவற்றை எடுத்து அதனை டைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஏன் அவை மிக சிறந்த சொற்பொழிவுகளாக இருக்கின்றன என்பதே அவர்களுடைய கருத்துக்களையும் நம்மிடம் சிந்திக்க உள்ளார்கள். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் முதலில் நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அழைக்கின்றேன். கேக்குதா? கேக்குது, கிளியரா இருக்குங்க. நாமம் நல்ல நாமம், நாமம் நல்ல நாமம், நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும், நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமோ நல்ல நாமோ, நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமோ நல்ல நாமம். தாமரை கண்ணனை தன்னிசையால் தினம், தாமரை கண்ணனை தன்னிசையால் தினம், தவத்திருநாத யோகி தியாகராஜர் கண்ட, தவத்திருநாத யோகி தியாகராஜர் கண்ட ராமநாமோ நல்ல நாமோ, ஜனன மரண பயம் நீக்கும் நாமம், சனகாதி முனிவோர்கள் துதித்திடும் நாமம், ஜனன மரண பயம் நீக்கும் நாமம், சனகாதி முனிவோர்கள் துதித்திடும் நாமம், மனத்திருள் நீக்கிடும் மங்கள நாமோ, மனத்திருள் நீக்கிடும் மங்கள நாமோ, மாதா பிதா குருவை மதித்த மன்னன், மாதா பிதா குருவை மதித்த மன்னன் ராமநாமோ நல்ல நாமோ, நன்மையின் ரூபமாய் நானிலம் காக்கும் ராமநாமோ நல்ல நாமோ, நல்ல நாமோ, நல்ல நாமோ. நன்றி. பாட்டினுடைய சிறப்பு ஏதாவது சொல்றீங்களா ஐயா? வருகின்ற 7ஆம் தேதி தியாகராஜர் ஆராதனை வருகிறது. அந்த அடிப்படையிலே ராமநாமத்தை சிந்தித்து ராமனை நேரில் பார்த்த, கலியுகத்தில் பார்த்த தியாகராஜர் அத வரியை நினைவூட்டுவதனால இந்த பாட்டு ஜெயசாஸ்திரியுடைய பாடல் ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். இயற்றியவர் மறந்து போச்சு. கம்பன் அடிப்படையா யாரோ ஒருத்தர் இயற்றியது. பிடித்ததுனால இந்த பாடலை இன்றைக்கு பிரசன்ட் பண்ணேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சொல்வன்மையினுடைய கடைசி இறுதியாகிய 3 குறள்களை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். 648, 649 and 650. அடுத்து உலகத்தினுடைய மிக சிறந்த பேச்சுக்களாக கருதப்படுகின்ற
3 பேச்சுக்கள். ஐ ஆல்ரெடி ஷேர்ட் இட் இன் வாட்ஸ்அப் குரூப். அந்த அந்த சொற்பொழிவுகள் ஒன்று வந்து விவேகானந்தருடைய பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல பேசிய மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒன்று. இரண்டாவது மார்க் ஆண்டனியுடைய ஸ்பீச் அட் த ஃபுனரல் ஆஃப் ஜூலியஸ் சீசர், ஷேக்ஸ்பியர் எழுதியது இரண்டாவது. மூன்றாவது கட்டிஸ்பர்க் அட்ரஸ். மூன்றையும் முறையே நம்முடைய மிஸ்டர் சாய்ராம் அவர்கள், மிஸ்டர் சீனிவாசன் அவர்கள், மிஸ்ஸஸ் சித்ரா தே என்ற மூவரும் நம்மிடம் அந்த அந்த சொற்பொழிவுகளின் சிரத்தையும் அதனுடைய பண்புகளையும் ஏன் அவை இத்தனை நாட்களாக நிலைத்து நிற்கின்றன என்பதையும் சிந்திக்க உள்ளார்கள். அவர்களுக்கு சுமாராக ஒரு 15 நிமிடம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டால் 45 நிமிடம். அதனால எனக்கு ஒரு 15 நிமிடத்திலே இந்த 3 குரல்களையும் நான் சுருக்கமாக சிந்தித்து முடித்துவிட்டு then the platform will be given to them. That's the program for the day. 6:48 விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். ஞாலம்னா உலகம். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே இட ஆகுபெயரது. உலகம்னா இடம், உலகம், உலகத்தில் உள்ளவர்கள். விரைந்து தொழில் கேட்கும் உலகம் எப்பொழுது? விரைந்து தொழில் கேட்கும் உலகம் என்றால், தொழில் என்றால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகள். இவற்றை ஒருவன் சொல்லும் பொழுது சொன்ன உடனேயே மிக வேகமாக அதிலே வரும் தாமதம் செய்யாமல், அதிலே ஒரு குறுக்கு கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல் சொன்னவற்றை உடனேயே உலகம் ஏற்றுக்கொண்டு செய்யும். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் எப்ப? நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். நிரந்து இனிது ரெண்டா பிரிச்சுக்கணும். அது நிரந்து இனிது. நிரந்துன்னா அதாவது நிறுத்தல்னா ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது முன்பின் முறை தவறாது முன்னுக்கு சொல்ல வேண்டியது முன்னும் பின்னுக்கு சொல்ல வேண்டியது பின்னாலையும் அமைத்து கொண்டு சொல்ல வேண்டிய செய்திகளை ஒழுங்காக வரிசைப்படுத்தி, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட்னு இருக்கும், வினை அண்ட் வினையுடைய பயன் இருக்கும். அது எந்த முறையிலே சொன்னால் அங்கு பொருத்தமாக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த முறையிலே வரிசை பிரகாரம் சொல்லுதல் நிரந்து. அதை சொல்லுவதும் இனிதாக சொல்ல வேண்டும். கேட்பவர்கள் மகிழ்ச்சியுடன் கேட்கும்படி இனிமையான வார்த்தைகளால் முறையாக அமைக்கப்பட்ட சொற்களையும் கருத்துக்களையும் சொன்னால் நிரந்து இனிது சொல்லுதல். அப்படி சொல்லுகின்ற அந்த கலையிலே, அந்த ஸ்கில்லிலே வல்லார் பெறின், அதிலே திறமையுடையவர்களாக இருக்க பெற்றால் அவர்கள் சொன்ன சொற்களை விரைந்து ஏற்றுக்கொண்டு உலகம் அதன்படி நடக்கும் என்று 648 சொல்வன்மை இருப்பவர்களுடைய புகழை சொல்கின்றார். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். தொழில் என்பது இங்கே ஒருமையிலே இருக்கின்றது. அப்ப இந்த நிரந்தினிது சொல்லுதலை இந்த வல்லார்கள் பெற்று அவர்கள் சொன்னால் ஒரே ஒரு தொழிலை மாத்திரமா கேட்கும் என்றால் இல்லை. இந்த அதிகாரத்தில் நிறைய இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஒருமையில இருக்கிற எல்லாமே எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவை ஜாதி ஒருமை. இந்த தொழில் என்பது ஒரு ஜாதி என்று எடுத்துக்கொண்டால் அது சிங்குலர். அப்ப அந்த எல்லா தொழில்களும் அந்த தொழில் என்ற ஜாதியிலே அடங்கி விடுகின்றது. அதனால அதை ஒருமையிலே பன்மையிலே போடாமல் ஒருமையிலே பயன்படுத்தி இருக்கின்றார். முன்பே குரலிலே பார்த்தோம். இதுக்கு வேர் இஸ் அ பர்மிஷன் அப்படின்னு சொன்னா இந்த பன்மையை ஒருமையிலே சொல்வதற்கு தொல்காப்பியர் செய்யுளிலே இது வழக்கம் என்று கூறியதையும் பார்த்தோம். அதன்படி உண்மையிலே விரைந்து தொழில்களை கேட்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ஆனா எழுதியிருக்கிறது தொழில். வள்ளுவருடைய வார்த்தை தொழில். ஓகே, வேகமாக உடனேயே கால விரயம் இல்லாமல் அது சொன்னதை சொன்னபடி கேட்பார்கள். விரைந்து தொழில் கேட்கும். கேட்கும்னா காதால் கேட்பது மாத்திரமல்ல. ஏன் நான் பெற்றோர்கள் சொல்றாங்கல்ல, எங்க நம்ம பையன் நம்ம சொல்றதை கேட்கறது இல்லைன்னு, அந்த கேட்கிறதும்
சம்மதிக்கிறதும் உடன்படுதலுக்கும் தமிழிலே ஒரே வார்த்தை தான். அந்த கேட்கும் என்ற வார்த்தைக்கு பொருள் சம்மதித்தல். இங்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்ப விரைந்து தொழில் கேட்கும், விரைந்து தொழிலை சொல்லப்படுகின்ற தொழிலை ஏற்றுக்கொண்டு செய்யும், தொழில் கேட்டு நடக்கும், விரைந்து தொழில் கேட்கும் உலகத்தில் இருப்பவர்கள் எப்ப நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். முறையாக முறைப்படுத்திய சொற்களையும் கருத்துக்களையும் இனிமையாக சொல்லுகின்ற தகுதியுடையவர்கள் சொன்னால் அப்படின்னு இருக்கு. இதுல பெரின்னு போட்டார். நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். பெற்றிருந்தவர்கள் சொன்னால் என்று பொருள் கொண்டால் அது என்ன பெற்றிருந்தல் அவ்வளவு ரேரிட்டி என்ன? ஆமாம், அதனாலதான் பெரின். எனக்கு தெரியாது நிறைய பேர் இருக்காங்களா இல்லையான்னு. இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி யாராவது முறைமையாக கருத்துக்களை வரிசைப்படுத்தி இனிமையாகவும் அதை சொல்லுகின்ற திறமை உடையவர்கள் யாராவது இருந்தால், அப்படி இருக்கின்றவர்கள் சொன்னால் அந்த சொற்களை விரைந்து கேட்டுக்கொண்டு உலகம் அதன்படி நடக்கும் என்று அரிதி சிறுபான்மை கொண்டு பெரின் என்ற வார்த்தையை வள்ளுவர் அங்கே பயன்படுத்துகின்றார். அதாவது சொல்வன்மையாளரினுடைய அருமை உணர்த்தி, ரேரிட்டியை உணர்த்தி அந்த பெரின் என்ற வார்த்தை நிற்கின்றது. ஔவையார் இந்த பெரின்கிற வார்த்தைக்கு எவ்வளவு 100ல ஒருத்தவங்க இருப்பாங்களா, 1000ல் ஒருத்தவங்க இருப்பாங்களா இந்த நிறந்து இனிது சொல்லுதல் வல்லமை உடையவர்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. ஔவை பாட்டி ஒரு அரசனுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றாள். ஔவை பாட்டி வர இருக்கின்றதே அரசனும் அறிவான். அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய புகழை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கயிற்றிலே பொற்காசுகள், ஒரு 100 பொற்காசுகளை கட்டி அதை அந்த அரண்மனையிலே ஹாலிலே தொங்க விட்டிருக்கின்றார்கள். தொங்க விட்டு அங்கிருக்கின்ற புலவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடலாம். யாருடைய பாட்டுக்கு அந்த பொற்காசுகள் கட்டப்பட்டிருக்கிற கயிறு கீழே விழுந்து பொற்காசுகள் கீழே விழுகின்றனவோ அவர்களுக்கு அந்த பொற்காசுகள் உரியன என்று சொல்கின்றார். இந்த புலவர்களுக்கு அதை கயிறை அறுக்க தெரியும், இல்ல முடிச்சு போட்டிருந்தா முடிச்சியை கயிற்று எடுத்து விட்டு பொற்காசுகளை எடுத்துக்க தெரியும். பாட்டு பாடி அந்த கயிறை அறுத்து பொற்காசுகளை பெறுவதற்கு கண்டிப்பாக அவர்களுக்கு வழி இல்லை. எதை முடிந்தவரை அவர்களும் பாடலாம், இறைவனை பற்றி எல்லாம் பாடினார்கள். ஆனால் அந்த கயிறு அசையவும் இல்லை. அந்த சமயத்திலே ஔவை பாட்டி வந்து சேர்ந்தாள். அங்க என்ன கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்க அரசன் அந்த போட்டியை வைத்து சொல்லி, நீங்கள் தான் பெரும் புலவராயிற்று, நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடி இந்த கயிறை இழுத்து நீங்கள் உங்களுடைய பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளலாம், இதில் 100 பொற்காசுகள் இருக்கின்றன என்று அரசன் சொல்லி சிரித்தார். ஔவை பாட்டிக்கு தெரியும் அரசன் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபேன் கிளப் மெம்பர், ஒரு காரணம் இல்லாமல் இந்த போட்டியை வைக்க மாட்டார் என்று அந்த போட்டியை எடுத்து சம்மதித்து அருகிலே இந்த கயிற்றின் அருகிலே ஒரு பாட்டு பாடினார். ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 10,000 பூத்த மலர் தன் தாமரை திருவே தாத்தா கோடிக்கு ஒருவர், உண்மையின் உண்டென்று அரு. உண்மையின் உண்டென்று அரு. நான் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால், ஆமாம் இது உண்மையே என்று சம்மதித்து கயிறை நீ அருந்து பொற்காசுகளை கீழே தள்ளு என்று கடைசி வரியிலே சொல்கின்றார். உண்டாயின் உண்டென்று அரு. முதல் 3 வரிகளில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த பெரின்கிறதுக்கு நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின், கிடைக்க பெற்றால்ங்கிறதுல கிடைக்க பெறுவது எவ்வளவு அரிதுங்கிறதுக்கு ஆர்த்த சபை 101. இந்த சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த நாட்டிலே ஒரு சண்டை வருகின்றது, நல்ல ஆரவாரத்துடன் எழுந்து சண்டை போடுவதற்கு இங்க யார் இருக்கின்றார்கள், எழுந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னா உங்கள 100ல் ஒருவர் எழுந்து வருவார். 99 பேர் வரமாட்டாங்க, 100ல் ஒருவர் நான் சண்டைக்கு தயார், நான் சண்டை போடுகின்றேன் என்று வருவீர்கள். ஆர்த்த சபை 100ல் ஒருவர். 1001 புலவர், எனக்கு சண்டையெல்லாம் வேண்டாம், மல்யுத்தம் உடம்பு இதெல்லாம் வேண்டியதில்லை, நல்ல கற்றறிந்த ஞானிகள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க, நல்ல நூல்களை கற்றவர்கள், கற்று அறிவை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அவங்களாம் எழுந்திரீங்கன்னு சொன்னா அது 100ல் ஒருவர்னாங்க. இங்க 1000ல் ஒருவர். 100 பேர்ல 100 பேர்ல ஒரு ஆள் உடம்புதான் வலிமையா இருப்பாங்க. 1000ல் ஒருவர் தான்
அறிவிலே வலிமையாக இருப்பவர்கள் 1001ஆம் புலவர். புலவர்னா கற்றவர்கள். 3வது வார்த்தை 10,000 ஒருவர். நல்ல கற்று அறிந்த புலவர்களாக இருக்கின்றீர்கள். எத்தனை பேரு? 1000த்துல ஒருத்தவன் இருக்கான். 999 பீப்புள் கிடையாது. ஒருத்தர் நல்ல நல்ல அறிவுள்ளவனாக இருக்கின்றார். இந்த அறிவுள்ளவர்களை பார்த்து நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு புரியுமாறு இங்கு எழுந்து சபையிலே சொல்லுங்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் திரும்ப எழுந்திருப்பாங்க? 10,000த்திலே ஒருவர் தான் எழுந்திருப்பாங்க. என்ன படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அதை சொல்ல தெரியாது இந்த சபையில எல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். அதனால அது இன்னும் 100ல ஒருவன் சண்டை போடுவான், 1000த்திலே ஒருவன் நன்றாக படித்திருப்பான். ஆனால் 10,000த்துல ஒருவர் தான் அந்த படித்ததை நல்ல வார்த்தைகளிலே தெளிவு பெற சொல்லுவதற்கு திறமை உடையவர்கள். வார்த்தை 10,000 ஒருவர், பூத்த மலர் தன் தாமரை திருவே, தாதா கோடிக்கு ஒருவர். இதெல்லாம் விட ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்து வைத்த பொருள்கள் இருக்கின்றது, அதை பிரத்தியாருக்கு கொடுத்துடுங்க, கொடுங்க, அவர் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கொடை செய்ய சொன்னால் அந்த தாத்தா தாத்தா என்று கேட்கின்றவர்களுக்கு தருகின்றவர்கள் கோடிக்கு ஒருவர். அது ஆனா ஒரு கோடிக்கு ஒத்தவன் தான் அது 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 செய்வார்கள். உண்டாயின் உண்டென்று இரு. நான் சொன்னது உண்மை இருந்தால் அந்த கயிறு அருந்து விழட்டும் என்று சொல்ல அந்த கயிறு அருந்து விழுந்தது. இந்த பொற்காசுகளை எடுத்து பாட்டி அங்கிருந்து மற்ற புலவர்களுக்கு கொடுத்து விட்டு அரண்மனையை விட்டு சென்றார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இந்த ஒரு 10,000 பேர்ல ஒருத்தவங்களால தான் நார்மலா படித்ததை திறம்பட பிறருக்கு சொல்லுகின்ற திறமை இருக்கின்றது. அதை உணர்ந்துதான் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்ற வார்த்தையை வள்ளுவர் அங்கே வைக்கின்றார். அடுத்தது 649. பல சொல்ல காமுறுவர், மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். இப்ப இந்த இந்த இன்னைக்கு வரப்போற இந்த ஸ்பீச்சஸ் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு 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 தகுதி இந்த 649. பல சொல்ல காமுறுவர். பலன்னா நிறைய வார்த்தைகளை, நிறைய சொற்களை, நிறைய நேரம் சொல்லுவதற்கு, பேசுவதற்கு. காமுறுவர். காமுறுவர் என்ன? விரும்புவர். கற்றாரே காமுறுவர்னார்ல, அது மாதிரி யார் விரும்புவார்? என்ன விரும்புகிறார்கள்? பல சொல்வதற்கு விரும்புவார்கள். யாரு அப்படின்னார் வள்ளுவர். பல என்ன புதிரா ஆரம்பிக்கிறீங்களா குரல்ல? பல சொல்ல காமுறுவர் ஹூ அப்படின்னா யார் தெரியுமா? மன்ற மாசன்ற மன்ற அவையிலே, மன்றன்னா அவையிலே, மன்றத்திலே மாசற்ற குற்றமில்லாத சில சொல்லல் தேற்றாதவர். எவ்வளவு பெரிய கருத்துக்களையாவது இருந்து கொடுத்து இதை நீங்க இந்த சபையிலே சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க, சில சொற்களாலேயே அந்த குற்றமில்லாத அந்த சொற்களாலேயே கொடுத்த அந்த தலைப்பை பற்றி சபையில பேச திறமை இல்லாதவர்கள் தான் பல சொல்ல காமுறுவர். நிறைய சொற்களை நிறைய நேரம் பேசி அப்படியே அடுக்குமொழி அடுக்கு தொடர்ல பேசி, அது ஆக்சுவலா வளவலன்னு பேசுறது, ஒன்றுக்கு பதிலாக 100 வார்த்தைகளை பேசி பேச வேண்டும் என்று காமுறுவர் என்று விரும்புவார்கள். யார் என்றால் மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். குற்றம் இல்லாமல் சில சொற்களாலேயே எடுத்துக்கொண்ட கருத்தை சொல்வதற்கு இயலாதவர்கள் தான் நிறைய சொற்களை பேச விரும்புவார். அப்ப என்னன்னா, a learned person who can express himself in a few words will not like to talk endlessly, needlessly for long hours or long sentences. அவங்க ரொம்ப குறைச்சலா தான் பேசுவாங்க. நிறைய பேசணும் எனக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாலேயே, அப்படின்னு அவங்க விரும்பினாலேயே என்ன வள்ளுவர் சொல்றாருன்னா, அவனை பத்தி ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோ. இவன் மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். குற்றமற்ற சொற்களாலே குறைந்த நேரத்திலே இவன் பேச தெரியாதவன் தான் நிறைய நிறைய நேரம் பேச விரும்புவான் என்று என்பது இந்த 649 குரல். இப்படி நிறைய நேரம் பேசுவதனாலே கேட்பவர்கள் சலிப்படைவார்கள். அதனால் அதை சலிப்படைவதற்கு முன்னாலே கவனமும் சிதறிவிடும். தங்களுடைய சொற்களையும் நேரத்தையும் ஆற்றலையும் வீண் செய்வதல்லாமல் பிறருடைய நேரத்தையும் ஆற்றலையும் கவனத்தையும் இவர்கள் வீண் செய்கின்றார்கள். அதனால எந்த விதத்திலும் இவர்கள் பெருமைப்பட காரணம் இல்லை. இருந்தாலும் இவர்கள் எப்பொழுதுமே பல சொல்ல, நான் சொல்றேன் இதுக்கு அப்படி என்று பல சொல்லுவதற்கே இவர்கள் விரும்புவார்கள்.
Why? Because they want to cover the inadequacy of conveying a point with minimal words in minimal time. அதுதான் இந்த 649. பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற மன்றத்திலே மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர், சில சொற்களினாலேயே சொல்வதற்கு திறமை இல்லாதவர்கள். இதுக்கும் இதே குரலுக்கு நாலடியார்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நாலடியார்ல சொல் தாற்று கொண்டு சுனைத்தெழுதல் காமுறுவர். நான் எதுக்கு எடுத்தேன்னா, அங்கேயும் அதே காமுறுவர், பல சொல்ல காமுறுவர், இங்கேயும் முதல் லைன்ல ஒரு காமுறுவர், அதே பொருள் தான். சொல் தாற்று கொண்டு என்ன ஒரே எப்படி ஒரு கருத்துக்கு ஒரு வார்த்தை எடுத்தாங்கன்னா அதே கருத்துல அதே வார்த்தை இன்னொரு கவிஞர் போடுறாரு பாருங்க. சொல் தாற்று கொண்டு சுனைத்தெழுதல் காமுறுவர். அதாவது இந்த இந்த குதிரையை ஓட்டுறதுக்கு வேகமா ஓட்டுறதுக்கு அங்குசம் இருக்குல்ல, அங்குசம் மாதிரி நிறைய சொற்களை வைத்துக் கொண்டு நிறைய சொல் தாற்று கொண்டு சுனைத்தெழுதல் காமுறுவர். அப்படி இந்த குதிரை ஓட்டத்துக்கு எழுந்திருக்கிற மாதிரி நான் பேசுறேன்னு இவங்க எல்லாம் காமுறுவார், விருப்பப்படுவார்கள். யாரு? கற்றாற்றல் வன்மையும் தான் தேரார். நன்றாக கற்று அந்த அந்த பல நூல்களை கற்று அதனுடைய அறிவை பெற்று அதிலே சிறந்து இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? குதிரை நான் பேசுகின்றேன் என்று பல சொற்களை கொண்டு முந்தி எழுவதற்கு விரும்புவார்கள். கற்றாற்றல் வன்மையும் தான் தேரார். சரி, அதான் முதல்ல படிப்பு இல்லை, நல்ல நூலறிவு இல்லை, இருந்தாலும் பேச விரும்புகின்றார்கள். ரெண்டாவது, கற்ற செலவுரைக்கும் ஆறறியார். சரி, கொஞ்சம் பேர் இவங்க படிச்சிருக்காங்க, புலவர் படிச்சிருக்காங்க, 10,000த்துல ஒண்ணு வந்து 1000த்துல ஒண்ணு வந்து படிச்சிருக்காங்கன்னு சொன்னால பாட்டி. அது மாதிரி கொஞ்சம் பேர் படிச்சிருந்தாலும் கற்று ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் வன்மையுள் தாம் தேரார், சொல்வதற்கு திறமை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். சரி, கற்ற செலவுரைக்கும் இவங்க நல்லா பேசுறாங்க, ஆனா கற்ற செலவுரைக்கும் ஆறறியார். குறிப்பிட்ட சில வார்த்தைகளிலேயே கற்றதை சொல்வதற்கு ஆறறியார்னா, ஆறுனா வழி, அந்த வழியும் அறியாதவர்கள். தோற்பது அறியார். தாங்கள் சொல்கின்ற வார்த்தையெல்லாம் வீணாகி போகின்றதே, அவருடைய காதிலே சென்றாலும் மனதிலே நிலைக்க மாட்டேங்கிறதே என்பது தெரியாமல் சொல்லிக்கொண்டே போவார்கள். தோற்பது அறியார். இங்கதான் வருது, பல உரைக்கும் மாந்தர் பலர். அங்க பல சொல்ல காமுறுவர்னு சொன்னார்ல வள்ளுவர், பல சொல்ல காமுறுவர், நிறைய பேசிட்டே இருக்கிறதுக்கு விரும்புவார்கள், காமம் விரும்புவார்கள் சொன்னார்ல. இங்க நாலடியார்ல இன்னொரு ஆட் பண்ணிட்டாங்க, பல உரைக்கும். கரெக்ட். இந்த பல சொல்ல காமுறுவர்னா இது பல உரைக்கும் மாந்தர் பலர். அங்க எத்தனை பேருன்னு சொல்லல, என்ன அங்க சிலர் தான். அபயப்பாட்டி சொன்னார், பேசுவதற்கு நிறைய நன்றாக பேசுவதற்கு சிலர் தான். அப்ப வெட்டியே பேசுவதற்கு பலர் இருக்கணுங்கிறது இம்ப்ளைடு. இங்க நாலடியார்ல குறிப்பா சொல்றாங்க, பல உரைக்கும் மாந்தர் பலர். இது மாதிரி பல வார்த்தைகளை உரைப்பதற்கு இருக்கிற மக்கள் தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அன்பார்ச்சுனேட்லி தே வேஸ்ட் their டைம் அண்ட் அவர் டைம் என்று நொந்து கொள்கின்றார்கள் நாலடியார்ல. என்ன அழகான அப்படியே திருக்குறள் அப்படியே ஏத்திருக்கு பாருங்க. we don't even know the name of the authors who had written this நாள். இதெல்லாம் சமண மத துறவிகள் சொல்றாங்களே ஒழிய நாலடியார்ல அப்படி இருக்கு, அவ்வளவு சிறப்பாக இருக்கு. கரெக்ட். 650. இனரொழுத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். கற்றது உணர விரித்துரையாதார். கற்றது உணர விரித்து உரையாதார். கற்றதை, ஒருவன் படித்ததை விரித்து பிறர் உணரும்படி விரித்து உணராதார். ஏன்னா கற்றதை அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, ரொம்ப விரித்து சொன்னாலும் அவங்க வந்து இப்ப சொன்னதை கேட்பதை மறந்து விடுவார்கள், சலிப்பு தட்டி விடுன்னு பார்த்தோம். அப்ப உணர்கின்ற அளவிற்கு விரித்து உரைக்க தெரியாதவர்கள். கற்றது, நல்ல கவனிங்க, கற்றது லாஸ்ட் குறள் இது. இந்த 649 650 வந்து விரித்து நன்றாக பேச தெரியாதவருடைய இழிவை பத்தி சொல்றாரு. 648ல பேச தெரிந்தவருடைய பெருமையை சொன்னாரு. 49 and 50 பேச தெரியாதவருடைய இழிப்பு. என்ன இதுல பழி சொல்றாருன்னா, கற்றது உணர விரித்து உரையாதார். படித்ததை பிறர் உணரும்படி விரித்து உரைக்க கூடவும் மிகவும் ஆகாமல் குறையும் ஆகாமல், மிகைப்பட கூறலும் இருக்கக்கூடாது, குன்ற கூறலும் இல்லாம கரெக்டாக விரித்து உரைக்க பேச தெரியாதவர்கள்.
உடனே வள்ளுவரை கேட்டுட்டு இருந்தா ஒன்னு நிறுத்தினான். ஐயா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நீங்க எங்களுக்கு புரிய வைங்களேன். இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, வள்ளுவர் சிறப்பாக ஒரு உதாரணத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, இனர் ஒழுத்தும் நாரா மலரணையர். மிக அழகான பூ ஒன்று இருக்கின்றது. அதனுடைய இழைகள் நன்றாக பல வண்ணங்களிலே இருக்கின்றது. அவை நன்றாக மலர்ந்திருக்கின்றது. இருந்தாலும் அந்த மலரை யாராவது கொண்டு வந்து தங்கள் தலையிலேயோ, வீட்டிலே பூஜை ரூம்லயோ இல்ல எங்கேயாவது வைத்துக் கொள்வார்ல, வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது நாரா மலரணையர். நாற்றம்னா நல்ல நல்ல ஒரு வாசனை உடையது. நாரானா வாசனை தராத. பார்ப்பதற்கு பூக்கள் அழகாக இருந்தாலும், அதனுடைய இழைகள் நன்றாக விரிந்து மலர்ந்திருந்தாலும் அதனால பயனில்லை. அழகா இருக்க, விரிந்திருக்க, அந்த இழைகள் நன்றாக சாஃப்டாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வண்ணம் இருக்கின்றது என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுல ஒன்று இல்லை என்றால் என்ன இல்லைன்னா, நாரா நல்ல வாசனை இல்லாமல் இருந்தால் அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் வீட்டிலே கொண்டு வந்து வைக்க மாட்டார்களோ, அது மாதிரி கற்றது உணர விரித்துரையாதார். படிச்ச பெரிய அறிவாளி, பெரிய படிச்சிருக்காருன்னு நம்ம அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இவ்வளவு இருப்போமான்னா, அந்த அவருக்கு கற்றதை அழகாக நாம் உணரும்படி சொல்லுகின்ற திறமை இல்லை என்றால், அதனால அவருக்கு நமக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லையே. அவர் படிச்சிருக்காரு, அதை சொல்ல தெரியல என்பது நமக்கு அவரிடம் பழகி நமக்கு ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி வாசனை இல்லாத ஒரு 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 மலரை கொண்டு வந்து யாரும் அருகிலே வீட்டிலே வைத்திருக்க மாட்டார்கள் என பயன் எதுவும் இல்லை என்பதனால அதே மாதிரிதான் இங்கு கற்றும் விரித்து உரைக்க உணரும்படி விரித்து உரைக்க தெரியாதவர்கள், மலர்ந்தும் மனமில்லாத மலரை போன்றவர்கள் ஒரு பயனையும் யாரும் அருகில் வைத்துக் கொண்டு பெற முடியாது என்று பிறர் உணரும்படி பேச தெரியாதவர்களை பற்றி கூறி, அவர்களாலே அவங்க படிச்சிருக்கிறாங்களே அப்படின்னா, ஐயா அதுக்குதான் அந்த குரல் நான் சொல்றேனே, அந்த உதாரணம், பூத்திருக்கே, பூக்களிலே கலர் வண்ணம் இருக்கின்றதே, இதழ்கள் மலர்ந்திருக்கின்றன என்பதனால ஊர்ல இருக்கவங்க எடுத்து வச்சுக்கிறாங்களா வீட்டுல அந்த மலரை? இல்லையே. அதே மாதிரிதான் அவன் படித்திருந்தாலும் அவனாலே நமக்கு பயன் இல்லை. ஏனென்றால் பக்கத்துல வைத்துக் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அதை நாம் உணரும்படி சொல்ல திறமை இல்லாதவன் என்று இந்த அதிகாரத்தை முடிக்கின்றார். இதே அதிகாரத்தினுடைய இந்த கடைசி அதிகாரத்திற்கு அப்படியே நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்திலே அப்படியே இருக்கு. இந்த நாற்றத்தை வைத்து மலரை வைத்து சொல்வன்மையை வைத்து அதே உதாரணம் என்னன்னா, எத்துணையே ஆயினும் கல்வி இடமறிந்து உய்த்துணர்வு இல்லெனின் இல்லாகும், உய்த்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றெனின் எண்ணாம் அகுது உண்டில் பொன்மலர் நாற்றம் உடைத்து. அதாவது எத்துணை ஆயினும் எத்துணை ஆயும்னா எவ்வளவு பெரிய கல்வியை அவன் படித்திருந்தாலும், பெற்ற கல்விகள் எவ்வளவு பெரியவனாக இருந்த போதிலும், கல்வி இடமறிந்து உய்த்து உணர்வு இல்லெனின் இல்லாகும். அக்கல்வியை கொண்டு அறிவு பெறுவதற்கு உரிய வழி இல்லை என்றால் அது இல்லாகும். அந்த படிச்ச படிப்பு வேஸ்டா போயிடும். அதாவது அப்ப கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வியினாலே அறிவை பெற வேண்டும்ங்கிற முதல் ஸ்டெப். கல்வி இடமறிந்து உய்த்து உணர்வு இல்லெனின், அதை அந்த கல்வியை வைத்துக் கொண்டு எண்ணத்தை உணர வேண்டும் என்ற திறமை இல்லை என்றால் அது படிக்காம அந்த கல்வி இல்லாமலே போகலாம்னாரு முதல் பாயிண்ட். சரி, உய்த்து உணர்ந்தும் எங்கே அந்த கல்வியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரிந்திருந்தும் சொல்வன்மை இன்றனின் எண்ணம், அதை சொல்லுகின்ற திறமை ஒருவனுக்கு இல்லைன்னா அவன் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் என்கிட்ட கொண்டு வராதங்கிறார் குமரகுருபர். சொல்வன்மை இன்றனின் எண்ணம், அது 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 சொல்வன்மை இன்றெனின், அவன் சொல்லுகின்ற திறமை அவனுக்கு இல்லை என்றால் மீது என்ன திறமை இருந்து என்ன ஒரு பயனும் இல்லையா? ஐயோ, முதலுக்கே இல்லையாப்பா, முக்கிய பாயிண்டே இல்லையா உனக்கு? இன்னும் என்ன இருந்து என்ன? ஓட தெரியும், ஆட தெரியும், வரைய தெரியும், ஐயோ எல்லாம் பேச்சு பண்ணி படிச்சது சொல்ல தெரியலையா உனக்கு? சொல்வன்மை இன்றெனின் எண்ணம். சரி, கடைசியா சொன்னாரு, அகுது உண்டேல். அப்படி இருந்ததுன்னா சொல்வன்மையும் அவனுக்கு இருந்து படித்து அதை அறிந்து கொள்கின்ற அறிவும் இருந்து அந்த அறிவை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்து அதன்படி அதை சொல்வதற்கும் ஒருவனுக்கு தெரிந்திருந்தால், அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். இது என்ன, வள்ளுவர் நாற்றம் இல்லாத ஒரு 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 பூவை வைத்து உதாரணம் சொன்னார். இங்க அப்படியே மாத்தி இது எல்லாம் இருந்ததுன்னா என்னவா,
பொன்மலர் நாற்றம் உடைத்து. பொன்மலர் என்றால் மலர். அந்த மலர் தங்கத்தாலே ஆனது. தங்கம் எவ்வளவு வேல்யூ பாருங்க. அங்க இப்போ ஒரு புது டைமென்ஷனே கொண்டு வந்துட்டார் குமரகுருபர். வள்ளுவர் சொன்னது அழகான ஒரு 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 மலர். இங்கே மலர்ந்த மலர்ந்தார் வள்ளுவர். இங்கே நல்ல நல்ல ஒரு பயங்கரமான அதிக, அது இந்த காலத்து தங்கத்தை வச்சுட்டு உண்மையான தங்கம்னு வச்சீங்களேன், அந்த தங்கத்தால செய்யப்பட்ட மலராக இருந்த பூக்களா இருந்தாலும் அதற்கும் வாசம் இருந்தால்தான் பயன். அந்த தங்கத்திலே செய்யப்பட்ட மலருக்கு வாசமும் இருந்தால் எப்படி இருக்கும்? பொன் மலர் நாற்றம் உடைத்து. அப்படி அப்படி அப்படியானது ஒருவன் படித்ததனால கல்வியினாலே அறிவை பெற்று அந்த அறிவினால உய்த்துணர்ந்து உணர்ந்ததை மற்றவர்களிடம் சொல்லுகின்ற திறமை இருந்ததுன்னா அவர்கள் தங்கத்தினால் ஆன மலர்களுக்கு வாசமும் இருந்த மாதிரி போற்றப்படுவார்கள் என்று சொல்லி இந்த கடைசி குரலாகிய 649வது குரலையும் 650ஐயும் வள்ளுவர் சொல்வன்மையிலே முடிக்கின்றார் என்று சொல்லி, சொல்வன்மையை இது இன்னும் நீண்டு கொண்டு போகின்றது. ஆனால் இன்று சிறந்த சிந்தனையாளர்கள் மூவர் நம்மிடம் இந்த சொல்வன்மைக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணத்தை நம்மிடம் காட்ட இருப்பதனாலே இத்துடன் என்னுடைய சிந்தனையை நான் பூர்த்தி செய்து கொள்கின்றேன். முதலில் நம்முடைய சாய்ராம், இவரை பற்றி நம்முடைய குழு அங்கத்தினர்களுக்கு ஒரு முன்னுரை தேவையில்லை. இப்பொழுது நமது குழுவிலேயே மகாபாரதத்திலே திருதராஷ்டிரனுடைய காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பிலே மாதம் ஒரு முறை நம்மிடம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அத்தகையிலே இன்று அவர் முதலிலே சொல்வன்மைக்கு ஒரு உதாரணமாக ஒரு உரையை எடுத்து நம்மிடம் கொண்டு வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி தான். இந்த சொல்வன்மையை ஒரு 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 சுருக்கமா பார்த்தோம்னா என்னன்னா 10 குறள் தான். நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று. முதல் குறளிலே நாநலம் என்னும் நலனுடைமை, இந்த சொல் நலம் என்ற 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 நலனுடைமை யாநலத்து, அதை விட சிறந்த ஒருத்தவனுக்கு ஒரு வன்மை, ஒரு நலம், ஒரு ஸ்கில் என்பது சிறந்தது வேறொன்றும் கிடையாது. இதுதான் அல்டிமேட் என்று முதல் குறளிலே ஆரம்பிக்கின்றார். 641. 642 ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆக்கமும் நல்லதும் சரி, வாழ்வும் சரி, தாழ்வும் சரி, ஆக்கமும் சரி, கேடும் சரி, அந்த சொல்வன்மையாலே வருதலாலே we have to cultivate it carefully என்பது 642. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் 643. கேட்டார் பிணிக்கும் தகையவாய், நம்முடைய சொற்களை கேட்கின்றவர்கள் அப்படி பிணிக்கிறதுன்னா கட்டி போடுறது, நம்முடன் சேர்த்து அந்த கருத்துடன் சேர்த்து அவர்களை கட்டி போட வேண்டும். கேட்டார் பிணிக்க தகையவாய், கட்டிப்பண்டுகின்ற ஆவலை உண்டாக்க வேண்டும். இரண்டாவது, கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேளாரும் வேட்ப என்றால் அப்படி இதுவரை நம்முடைய கேட்காதவர்களும் கேட்க விரும்பும்படி நாம் சொல்ல வேண்டும் என்பது மூன்றாவது குறள். 644 திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கு இல்லை. கேட்பவருடைய திறத்தையும் சொல்லினுடைய திறத்தையும் நம்முடைய திறத்தையும் அறிந்து கொண்டு ஒரு சொல்லை நாம் சொல்ல வேண்டும். இது ஃபோக்கஸிங் ஆன் தி ஆடியன்ஸ் ஆல்சோ. ஏனென்றால் அந்த சொல்லே அறனையும் பொருளையும் நமக்கு தருகின்றது. அடுத்தது 645 சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அதன் முதலிலே அந்த சொல்லை நாம் சொல்ல வேண்டும். 645. 646 வேட்பதாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல். வேட்பதாம் சொல்லி பிறர் விரும்பும்படி நாம் சொற்களை சொல்லி இனிமையாக சொல்லி அவர்களை கேட்பதற்கு இனிமைப்படுத்த வேண்டும். பிறர் சொல் பயன்கொடல், அதே சமயத்திலே நாம் பிறருடைய சொல்லை கேட்கின்ற பொழுது அதில் இனிமை இருக்கின்றதோ இல்லையோ அதை பார்க்காமல் அதனுடைய பயனை தேடி பெற வேண்டும் என்பது 646. 647 சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. உலகத்திலே ஒருத்தவனை யாராலும் ஜெயிக்க முடியாது என்றார் வள்ளுவர். அப்படிப்பட்ட வீரன் யாரியான்னா அவனுக்கு 3 இருந்தா போதும்னார். சொல்லல் வல்லல், சொன்ன சொல்லை சொல்ல வேண்டியதை நன்றாக சொல்கின்ற திறமை உடையவன். சோர்விலன், அந்த சொல்லிலே சொல்லுகின்ற பொழுது சோர்வு இல்லாமல் மறதி
சோர்வில்லைன்னா மறதி. மறதி இல்லாமல் சொல்கின்றவன். முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லுதல். அஞ்சான். அவைக்கு அஞ்சாமல் பயப்படாமல் சொல்கின்ற திறமை உடையவர்களை இகழ்வெல்லம் யாருக்கும் அரிது. அவனை உலகத்தில் இருப்பவர் யாராலையும் வெல்ல முடியாது. அடுத்தது 648. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். முறையாகவும் இனிமையாகவும் பேச திறமை உடையவருடைய வார்த்தைகளை உலகமானது அவள் சொல்கின்ற செயல்களை விரைந்து வேகமாக வந்து ஓடி வந்து அவர்கள் சொல்லபடி செய்து கொடுக்கும். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். 649. பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேற்றாதவர். மன்றத்திலே சில வார்த்தைகளிலேயே சொன்ன கருத்தை கன்வே பண்ண இயலாதவர்கள் தான் பல சொல்ல காமுறுவர். வளவள என்று நிறைய சொற்களை வைத்து பேச விரும்புவார்கள். அடுத்தது லாஸ்ட் 650. இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார். தாம் கற்ற கருத்து கல்வியை சுருக்கவும் பேசாமல் விருத்தியும் பேசாமல் சரியான முறையிலே பிறர் உணரும்படி பேச தெரியாதவர்கள். நல்ல மலர்ந்திருந்த மலராக இருந்தாலும் நாற்றம் இல்லாவிட்டால் யாரும் அருகிலே வைத்திருக்க மாட்டார்கள் மாதிரி அந்த மலருக்குரிய கதிதான் இவர்களுக்கும் கிடைக்கும் என்று அதிகாரத்தை முடிக்கின்றார். Now over to Mr. Sairam. இவருக்கு வணக்கம். கற்றோர் நிறைந்த அவைக்கு வணக்கம். அதி அற்புதமான ஒரு தலைப்பு என்ற தலைப்பு. இதில் எந்த அளவு என்னால் அதில் கூறப்பட்டுள்ள அனைத்தையும் சிறிய காலத்திற்குள் அடக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஆசிரியருடைய சபையோர்களுடைய சிறிய அளவு ஊக்குவிப்பும் என்னை இதுவரை நாம் கண்ட அந்த செல்வமை என்ற அதிகாரத்திலே நாம் கண்ட அந்த குணங்கள் அனைத்திற்கும் ஏற்றவாறு ஒரே ஒரு மிகப்பெரிய உலகறிந்த ஒரு வீர துறவி அவருடைய செயல்களின் மூலம் இவை அனைத்தும் அவருக்கு எவ்வாறு பொருந்தி வந்தது என்பதை பார்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக கருதி மேலே தொடர்கின்றேன். அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்வுதானது 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிகாகோ என்ற இடத்திலே பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்ட் ரிலிஜன் என்ற அமைப்பிற்காக நம் நாட்டில் உள்ள ராஜாக்கள் அனைவருமாக ஒருவரை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்யப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர். எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பயணம் அது என்பது கூட நம் அனைவருக்கும் தெரியும். இன்றைய நாட்கள் போல அல்ல அன்றைய தினம் என்பது. கப்பலிலே பயணம். இங்கிருந்து விவேகானந்தர் கப்பலில் செல்கின்றார். அவர் இறங்கிய இடம் பாஸ்டன் பகுதி. இறங்கியவர் சற்றே தன் நிலை உணர்ந்தார். அவர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு எவற்றையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டுமோ அவை அனைத்தும் அடங்கியிருந்த அந்த கோப்பானது தொலைந்து போய்விட்டது. கோப்பு தொலைந்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை. அந்த நிலையிலே நடுச்சாலையிலே அவர் அமர்கின்றார். அடுத்த என்ன செய்வது, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு அவருக்கு அதிக அளவிலான நேரங்களும் நாட்களும் கூட தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருவர் தன்னுடைய எண்ணத்திலே உறுதியாக இருந்தால் இறை வந்து உதவும் என்பதற்கு கூட இந்த கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நமக்கு. அவர் நடுச்சாலையிலே அமர்ந்திருக்க, அவர் அமர்ந்திருந்த நிலையை கண்டது. அருகில் இருந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை வந்து அவருடைய நிலையை பார்த்தது. வீரத்துறவி, காவி உடை அணிந்து ஒரு கம்பீரமான தோற்றம், நாம் எல்லாம் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வீக வடிவம் அல்லவா அவரது வடிவம். அந்த குழந்தை பார்த்தது. அப்படி ஒரு மிகச்சிறந்த புருஷார்த்தங்கள் கொண்ட ஒருவரை அதுவரை அந்த குழந்தை கண்டிருக்க வாய்ப்பில்லை. இவரை கண்டவுடன் வீட்டினுள் சென்றது. அன்னையை அழைத்தது. அன்னையே, விசித்திரமாக நான் ஒருவனை கண்டேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். அன்னை வந்தாள், இவரை பார்த்தாள், நிச்சயமாக வணங்கி இருக்க வேண்டும். தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். 3 வேளை உணவு அளித்தாள். உணவளித்தவளுக்கு சற்றே பெருமையும் வந்திருக்க வேண்டும். ஏதோ நம் வீட்டிலே யாராவது ஒருவர் என்றெல்லாம் செய்கின்றோமே, ஒரு விஐபி என்ற ஒரு கவுன்சிலர் என்று ஒருவர் வந்து விட்டால் கூட ஊரெல்லாம் செய்கின்றோம், இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றோம். விவேகானந்தர் எப்படி ஒரு உரை ஆற்றியிருந்தார்கள். அந்த பெண்மணியானவள் அருகில் இருந்த அனைவரிடமே இப்படி ஒருவர் வந்திருக்கின்றார், பாரத தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார், சனாதனத்தின் மகிமை பற்றி பேசியிருக்கின்றார், இவற்றையெல்லாம் கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு என்று
உலகம் அடைந்து போயிருக்க வேண்டும். அதிக அளவிலே அந்த செய்தியை பகிர்ந்திருக்க வேண்டும். இந்த செய்தி அந்த பகுதி முழுவதுமே எடுத்து செல்லப்பட்டது. இந்த இடத்திலே நாம் என்ன இந்த குரலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மனவன்மை என்பது அனைத்தையும் விட மிகச் சிறந்தது என்று ஆசிரியர் சொல்லணும். இந்த மனவன்மை எந்தளவு இருந்திருக்கின்றது என்று சொன்னால், முதலிலே அவரை சென்று சந்தித்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தை புரியும்படி அந்த குழந்தை சரியான முறையில தன் வீட்டில் சென்று சொல்லும்படியாக முதன்மையான வார்த்தைகளை அவர் பேசியிருக்க வேண்டும். அந்த குழந்தை அந்த தாயிடம் சென்று அந்த தகவலை சொல்லணும். இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் வீடுகள்ல குழந்தைகள் ஏதாவது சரியான அசட்டத்தனமாக பேசுறது, அமைதியாக இல்லை என்று சொல்கின்றோமே, அவற்றையெல்லாம் மீறி இந்த குழந்தைக்கு புரியும் வகையில எத்தகைய ஒரு வார்த்தைகளை அவர் உபயோகம் செய்திருந்தால் அந்த குழந்தையானது தன்னுடைய தாயிடம் சென்றதை சொல்லியிருக்கோம். அந்த தாயானது நிச்சயமாக வீட்டை சேர்ந்தவளா அல்லது சமூகத்தை பற்றி அறிந்தவளா என்பதெல்லாம் நம்முடைய அவர்கள் சிந்தனைக்கு பிற்காலத்திலே நாம் அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் கூட நம்முடைய இந்த சனாதன இந்து தர்மத்தின் விளக்கங்களை அவர் எந்த அளவுக்கு அற்புதமான தன்னுடைய மனதன்மையால் சொல்லி இருந்தால், அந்த பெண்மணி ஃபர்ஸ்ட் யூ கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் என்று சொல்வார்கள், பி ஹானஸ்ட் யுவர் செல்ஃப் என்ற ஆங்கிலத்திலே சொல்கின்றோம். அவள் அதை மிகச் சிறந்த முறையிலே உணர்ந்திருக்க வேண்டும். நாம் கேட்பது மிகச் சரியான ஒரு மனிதனிடமிருந்து மிகச் சரியான ஒரு தகவல் என்பதை அந்த பெண்மணி நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில அவள் அனுபவமும் என்று இதை பற்றி சொல்ல சொன்னாள். இப்படியான ஒரு துறவி இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்றார், இந்த துறவி இதையெல்லாம் பேசுகின்றார் என்று சொல்ல அந்த பகுதியில கூட்டம் கூடியிருக்க வேண்டும். அவங்க வீட்டிற்கு இத்தனை மக்கள் கேட்டிருக்க வேண்டும். அதாவது சொன்னவரே அடக்கமும் பேரும் அதனால் வருவார்கள் என்று, அதாவது ஒரு தொழிலால் உண்டாகக்கூடிய மேன்மையும் வாழ்வும் தாழ்வும் அந்த சொல்லை பற்றி சொன்னாலும் இவருடைய சொல் மிகச்சிறந்த ஒரு அடக்கம் மாற்றக்கூடிய சொல்லாக இருந்தார்கள். வேதாந்தர்கள் பேச்சை கேட்பதற்கு பற்பல மக்கள் வந்தார்கள். ஆச்சரியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் அதிபுத்திசாலி என்று போற்றப்பட்ட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் ஜான் ஹென்றி ரைட். நமக்கெல்லாம் தகவல் தெரியும். நான் இன்றைய சிந்தனையையும் இந்த நிகழ்வையும் ஒரு தொடர்பு பற்றி சொல்ல முடியுமா என்பதை மட்டுமே நான் இப்பொழுது முயல்கின்றேன். அமெரிக்காவின் அதிபுத்திசாலியான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஜான் ஹென்றி ரைட் அவர் வருகின்றவர். அவர் விவேகானந்தருடைய பேச்சை கேட்கின்றனர். பேச்சை கேட்டவுடன் அவருடைய மனமெல்லாம் மாறி போய் விடுகின்றது. பிரபலமாக சொன்னாரே, இப்பொழுது 643ஆம் குரல்ல நாம் கேட்டோமே, கேட்பவரை தன்னுடைய பயப்படுத்துதல் என்று. ஏதோ ஒன்றும் அறியாதவர்களுக்கு வேண்டுமானால் ஏதோ சில விஷயங்கள் சொன்னால் பயப்பட்டு போகலாம். ஆனால் கேட்டவர் எப்படிப்பட்டவர்? அமெரிக்காவில் அதிபுத்திசாலி. அதை கேட்டு பயப்படுகின்றனர். எந்தவரை பயப்படுகின்றார் என்று சொன்னால் அதற்கு அடுத்த குரலிலே அதற்கு உண்டான விவரங்களும் கூடத்தான் வருகின்றன. சொல்லக்கூடிய சொல்லின்ற திறத்தை அறிந்து சொல்ல வேண்டும், எங்கு சொல்கின்றோம் என்பது வேண்டும், யாரிடம் செய்கின்றோம் என்பது வேண்டும், சொல்லக்கூடிய காரணத்தையும் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் நோட்டமைத்தார்கள். இத்தகைய குணநலங்கள் அனைத்தையும் அழைத்து அற்புதமான முறையிலே அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த பேராசிரியரிடம் ஜான் ஹென்றி ரைட்டிடம் இவர் பேச பேராசிரியர் மறைத்து போயிருப்பார், திகைத்து போயிருப்பார். இப்படியெல்லாம் கூட பாரத தேசத்திலிருந்து வந்த ஒரு எளிமையான ஒரு நிமிஷம், ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல, இதா இருக்கு. எது வரைக்கும் கேட்டாங்க ரிமூவ் பண்ணுறோம். ஐயா இப்ப பேசுறது கேக்குதா? ஐயா பேசுறது கேக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நன்றி நன்றி. எப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர், அமெரிக்காவின் அதிபுத்திசாலி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விருது பெற்ற ஒரு பேராசிரியர் இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு துறவி ஒருவருடைய பேச்சை கேட்டு அவருடைய பயப்பட்டு அத்துடன் அவர் நிறுத்தவில்லை.
அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எப்படி அழைத்திருப்பார் நமக்கு தெரியவில்லை. நாம் இப்படி ஊகப்படுத்திக் கொள்வோமே, சுவாமியே விவேகானந்தரே, நீங்கள் என்னிடம் பேசியது மிகப்பெரிய பயனை தங்களுக்கு அளிக்காது. ஆனால் தாங்கள் பேச வேண்டிய இடம் இதுவல்ல. உலக சமய மாநாடு, பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜன் என்பதாக ஒன்று உண்டு. அங்கு நீங்கள் சென்று பேச வேண்டுமே என்று இவர் சொல்லியிருக்க வேண்டும். அப்பொழுது விவேகானந்தர் மிக மெதுவாக சொல்லியிருக்க வேண்டும். அதற்காகத்தான் தான் அங்கு வந்திருந்ததாகவும் தான் கொண்டு வந்திருந்த கோப்புகள் அனைத்தும் தொலைந்தே போய்விட்டன என்றும் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பேராசிரியர் இவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்கின்றார். எப்படி என்று சொன்னால், அமெரிக்காவின் அதி புத்திசாலியாகிய ஹென்றி ஜான் ரைட் ஜான் ஹென்றி ரைட் ஆகிய நான் சொல்ல விளைவது என்னவென்று கேட்டால், என்னை போல 100,000 மடங்கு சிறந்த அறிவுள்ள ஒருவரை நான் கண்டேன். அவரை இந்த பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜனில் பேசுவதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதாக ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கின்றார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விவேகானந்தர் அந்த இடத்திற்கு செல்கின்றார். அந்த இடத்திற்கு சென்ற உடனே அங்கிருந்த செயலருக்கு அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு திகைப்பு அல்லது லாஸ்ட் மினிட் டென்ஷன் என்று சொல்வார்களே, அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான அத்தனையும் திட்டங்களும் தீட்டப்பட்டு விட்டன. இவரை என்ன செய்வது, எப்படி இவரை நாம் இந்த குழுவிலிருந்து மாற்றி அமைப்பது? அவரிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது. ஐயா, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கடிதமோ ஒரு விலை மதிப்பற்ற உயர்ந்த மனிதருடைய கையொப்பம் கொண்ட கடிதம், தங்களுடைய கடிதம். நான் உங்களுக்கு எப்பொழுது பேசுவதற்கு நேரம் தர வேண்டும் என்று கேட்க, இவர் அமைதி காக்க விவேகானந்தருக்கு அந்த ஆஃபர் என்று சொல்கின்றோமே, அது வழங்கப்படுகின்றது. நாங்கள் அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்பது அல்ல, நீங்கள் மேடையிலே சென்று நீங்கள் அதை பேசலாமே என்று சொல்ல, விவேகானந்தர் மேடை வேண்டாம் என்று மறுக்கின்றார். அதன் பின்பு இவர் முதல் முறையாயிற்று, 2வது முறையாயிற்று, 3வது முறையாயிற்று. செயலர் ஒவ்வொரு முறையாக அவரிடம் சென்று நீங்கள் பேச வேண்டிய நேரம் என்று கேட்க, விவேகானந்தர் ஒவ்வொரு முறையும் மறுத்து கொண்டே போகின்றார். இறுதியிலே இந்த செயலருக்கே சற்று ஒரு திகைப்பு வந்து விடுகின்றது. கடிதம் கொடுத்து அனுப்பியவர் மிகப்பெரிய மனிதர். அவர் குறிப்பிட்டிருப்பதோ தன்னை போன்று பல மடங்கு அறிவாளி, புத்திசாலி என்பதாக. இவரை எப்படியாவது பேச வைத்தே ஆக வேண்டும். ஒருவருடைய தோற்றமும் இவர் அந்த கடிதத்தை கொண்டு அந்த செயலரிடம் கொடுக்கும் பொழுது இவர் எத்தகைய ஒரு சொற்களை உபயோகப்படுத்தி இருந்தால், அந்த செயலருடைய நிலை அனைத்துமே, அங்கிருந்த நிகழ்வுகளை பற்றி அவர் பார்த்தாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் விவேகானந்தரை பேச வைக்க வேண்டும், அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே அந்த செயலருக்கு மனதிலே தோன்றி இருக்க வேண்டும். உணவு நேரம் வந்துவிட்டது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 21 அல்லது 22வது பேச்சாளராக எந்த விதமான ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் அந்த செயலாளர் விவேகானந்தரை பேசுவதற்கு அழைக்கின்றார். அவர் அழைத்த பின்பு முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. தான் என்ன பேச வேண்டும் என்பது கூட, என்னதான் பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட சற்றே நாம் சிறிதளவு முயற்சி எடுத்து நோட்படியில எடுத்து எழுதி வைத்துக் கொள்வோம் அல்லவா? விவேகானந்தருக்கு என்ன பேசுவது, எப்படி பேசுவது, அந்த தயக்கங்கள் கூட ஒரு சில நொடிகள் இருந்திருக்குமோ என்ன தெரியவில்லை. அவர் இருக்கையில் இருந்து எழுந்து அவர் மேடைக்கு சென்று அவர் ஆற்றிய உரை நாம் அனைவரும் அறிவோம். சகோதரிகளே, சகோதரர்களே என்று எப்படி ஒரு உணர்வு பூர்வமான பேச்சாக இருந்திருந்தால், அவர்கள் அனைவரும் 2 நிமிட நேரம் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள் என்பதாக நமக்கு அந்த குறிப்பு சொல்கின்றது. அவர் பேசிய காலக்கெடு கிட்டத்தட்ட 28 நிமிடங்கள். அதிகபட்சமாக 28 நிமிடங்களிலே ஒருவர் ஒரு அற்புதமான உரை ஒன்று நிகழ்த்த முடியும் என்று சொன்னால், நாம் குரலிலே பார்க்கின்றோமே, தான் சொல்லக்கூடிய சொல்லை வெல்வதற்கு மற்ற ஒரு சொல் இல்லை என்பதாக ஒரு பேச்சு அமைந்திருக்க வேண்டும் என்பதாக. அப்படி ஒரு பேச்சாகத்தான் விவேகானந்தருடைய பேச்சு இருந்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த சபையிலே பங்கு கொண்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட 7,000 பேர் என்பதாக ஒரு குறிப்பு. விவேகானந்தர் பேசி முடித்து விட்டு செயலரிடம் சொல்லிவிட்டு தான் இங்கிருந்து அந்த அவை நீங்கி வெளியே செல்ல, அதனுடைய இம்பாக்ட் என்று நாம் சொல்கின்றோமே, அவருடைய பேச்சினுடைய அந்த பாதிப்பு, 7,000 பேர்களுமே கைதட்டி முடித்து விட்டு விவேகானந்தர் அறை விட்டு வெளியே வர அனைவருமே அவரை பின்தொடர்ந்து வெளியே வந்தார்களாம். அதற்கு அடுத்ததாக பேசுவதற்கு ஒருவர் அந்த மேடைக்கு வருகின்றார்.
அவருடைய பேச்சை கேட்பதற்கு யாருமே அந்த இடத்திலே இல்லை. விரைவாக ஓடி வந்த அந்த செயலர் விவேகானந்தரை வணங்கி கேட்டிருக்க வேண்டும், நீங்கள் இந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் இதற்கு முன்பு உங்களுடைய பேச்சை கேட்ட யாருமே இந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள். அதன் பொறுத்து தயவு செய்து தாங்கள் இங்கு வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். விவேகானந்தர் மீண்டும் தன்னுடைய அறையை, தன்னுடைய இந்த மாநாட்டு சபைக்கு அவர் திரும்புகின்றார். எந்த அளவு என்று சொன்னால் அவருடைய பேச்சு அவருக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்தால் கூட நேரம் ஒரே ஒரு நாள் தொடக்க உரையாக இருந்திருக்கலாம், நடுவிலே இருந்திருக்கலாம், முடிவிலே இருந்திருக்கலாம். இந்த 13 நாட்கள்ல அல்லது 14 நாட்களிலே எந்த அளவுக்கு அவர் இருந்திருப்பார்? அதிக அளவிலே ஒரு நாள் 1 மணி நேரம் அதிகபட்சமாக அவர் பேசியிருப்பார். ஆனால் இந்த விளைவு என்ன தெரியுமா? 11 முதல் 27 இந்த கிட்டத்தட்ட 17 நாட்களுமே அவர் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று சொல்வது தவறு. அவரிடம் அந்த சபை கேட்டுக்கொண்டது, நீங்கள் பேச வேண்டும் என்பதாக. இப்படி ஒரு குறிப்பு நான் கண்டேன். இதை குறள் எண் 646 நாம் சற்றே தொடர்பு படுத்தி பார்த்தால், பிறரிடம் பேசும்போது அவருடைய பேச்சை திரும்பவும் கேட்குமாறு இருக்க வேண்டுமாம் பேச்சு. எப்படி ஒரு பேச்சை விவேகானந்தர் அந்த இடத்திலே சொல்லியிருந்தார். இந்த அவையிலே இருப்பவர்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் அவர் பேச வேண்டும் என்று எண்ணி பார்த்திருப்பார்கள். போகட்டும். அது மட்டுமல்ல, தொடர்பாக அவர் சொற்பொழிவு ஆற்றினார். எவையெல்லாம் அவர் சொன்னார், எவற்றையெல்லாம் சொன்னதன் பொருட்டு அவருக்கு அத்தகையதொரு நிலை இன்று கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் கூட அவரை பற்றி நாம் நினைவு கொண்டு அவருடைய இந்த வீரமான ஒரு செயலை பற்றி நாம் பாராட்டுகின்றோம் என்று நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடுத்த குறளை நாம் சற்றே பார்க்க வேண்டும். கொள்வன்மை உடைய ஒரு சொல்லாக இருந்திருக்க வேண்டும். அது அடுத்தபடியாக சோர்வு இல்லாத சொல்லாக இருந்திருக்க வேண்டும். அதன் பின்பு சபைக்கு அஞ்சாத ஒரு சொல்லாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கின்றேன் என்று சொன்னால், அந்த உலக சமய மாநாட்டின் ஒரு திட்டமிட்ட செயல், கான்ஸ்பிரசி என்று நாம் சொல்லலாமா அல்லது சதி திட்டம் என்று நாம் சொல்லலாமா எனக்கு தெரியவில்லை. அல்லது அந்த மாநாட்டினுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்று பற்பல மக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். எப்படி இருந்தது? உலகில் உள்ள அனைத்து தர்மங்களின் தலைவர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் அழைக்கப்பட வேண்டும், சமய தலைவர்கள் வர வேண்டும், அவர்களுடைய சமயத்தை பற்றி அவர்கள் ஏதோ சொல்வார்கள். சொல்லிவிட்டு சென்ற பின்பு உலகத்திலேயே மிகச்சிறந்த மதம் கிறித்துவ மதம் என்பதாக நிறுவப்பட வேண்டும் என்பது மட்டுமே அந்த மாநாட்டின் ஆப்ஜெக்டிவாக இருந்தது என்பதாக பற்பல குறிப்புகள். இப்படி ஒரு எண்ணங்களை கொண்டிருந்த அந்த சபையிலே அந்த கிறித்துவ மதம் என்பதை விட்டுவிட்டு நம்முடைய சனாதன மதத்தை, நமது ஹிந்து தர்மத்தை, அதில் இருக்கக்கூடிய அளவு கடந்த ஆழமான பற்பல கருத்துக்களை ஒருவர் எடுத்து சொல்ல முடியும். அதுவும் சில நிமிடங்களிலே சொல்ல முடியும். ஒருவர் அல்ல, 7000 நபர்கள் கேட்க அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்ட வைக்க முடியும். அது மட்டுமல்ல, இவர் பேச்சை நிறுத்திவிட்டு வெளியே சென்று விட்டால் அவரை தொடர்ந்து 7000 மக்களும் பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாவன்மை எப்படி இருந்திருக்க வேண்டும், சொற்களின் வல்லமை எப்படி இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த குறள் அழகாக சொன்னதே, ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆசிரியர் இப்பொழுது சொன்னாரே, வரிசையாக சொல்ல வேண்டும், ஒழுங்காய் சொல்ல வேண்டும், அது மட்டுமல்ல இனிதாகவும் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பேச்சை ஒழுங்காக, வரிசையாக, இனியதாக சொன்னால் உலகமே அந்த பேச்சை கேட்கும் என்று ஆசிரியர் தற்பொழுது சொன்னாரே, அந்த குறளுடன் தொடர்பு படுத்தி நாம் பார்ப்போமே. ஆனால் அவர் சொன்ன சில விஷயங்கள், கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடம், சிலவற்றை சொல்லிவிட்டு நான் அடுத்த குறளுக்கு வருகின்றேன். ஐகானிக் ஓப்பனிங் என்பார்கள். எப்படி தன்னுடைய தாய் தவிர மற்ற அனைவரையுமே மாற்றுக்கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு தேசத்திலே சென்று தன் மனைவி தவிர மற்ற அனைவரையுமே தாயாக பார்க்கக்கூடிய எண்ணத்தில் இருந்த விவேகானந்தர் உபயோகித்த அந்த வார்த்தை, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த இடத்திலே நம்முடைய சனாதனத்தின் முக்கிய அந்த தகவல் அந்த இடத்திலே பரிமாறப்பட்டு விட்டது. முதலிலே
இப்படி ஒருவரை பாராட்டி விட்டால் அவர்கள் அடுத்து என்ன சொல்வார்கள் என்று ஏங்கத்தானே ஏங்குவார்கள். அடுத்தபடியாக சொன்னார், ஹிந்துயிசம் just not only believes in tolerance but also in accepting all the religions as a true religion என்பதாக சொன்னார். ஹிந்துயிசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த சக்தி என்ன என்று கேட்டால், டாலரன்ஸ், ஏதோ சகிப்புத்தன்மை என்பது மட்டுமல்ல, அனைத்து மதங்களையும் உண்மையான மதமாக ஏற்கக்கூடிய ஒரு எண்ணம் ஹிந்து மதத்திற்கு உண்டு என்று சொன்னார். இதை மறுத்து பேச வேண்டும் என்று ஒருவேளை யாராவது நினைத்திருந்தால் அவர்கள் எப்படி மறுத்து பேசுவார்கள்? நம்மை யாராவது மறுத்து பேசியிருந்தால் நாம் மறுத்து பேசலாம். அவர்தான் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டாரே, அவரை நாம் எப்படி மறுத்து பேச முடியும்? இப்படியாக இரண்டாவது வெற்றி. அடுத்தபடியாக என்ன என்று கேட்டால், ஏதோ நாங்கள் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பது மட்டுமல்ல, அனைவருக்கும் கூட அடைக்கலமும் கொடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அடைக்கலம் கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், பாரதத்தின் பிரதிநிதி என்ற முறையிலே பாரத நாடு அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்தது. யாருக்கெல்லாம் கொடுத்தது என்பதை நாம் அறிவோமே. பார்சிகள் வந்தார்கள், சௌராஷ்டிரியன்ஸ், இஸ்ரேலியன்ஸ் ஆல்சோ டு சம் எக்ஸ்டென்ட் என்பதாக ஒரு குறிப்பு, ஜூஸ், இவ்வாறு பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களை எல்லாம் நாங்கள் எங்களிடம் அடைக்கலமாக ஏற்றிருக்கின்றோம் என்று சொன்னார். அனைவரும் கேட்க தொடங்கினார்கள். அடுத்தபடியாக அவர் சொன்ன கருத்து, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எப்படி நதிகள் அனைத்தும் சென்று ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அது போன்று தி டிவைன் ட்ரூத் இஸ் சம்திங் டிஃபரண்ட் என்பதை மிக அழகாக எளிதாக விளக்கினார். இவற்றை எல்லாம் சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 28 மணித்துளிகள். அது மட்டுமல்ல, அனைத்திற்கும் மேலாக ஒன்று சொன்னார், கால் ஃபார் ஹார்மோனி என்று சொன்னார். எப்படி ஹார்மோனி? ஹெல்ப் பட் நாட் ஃபைட் என்பதாக சொன்னார். அமைதியை விரும்புங்கள் என்று சொன்னார். அதற்கு பின்பு அழகாக ஒன்று சொன்னார், ஷேர்டு ஹோலினஸ் என்பதாக ஒரு கருத்தை சொன்னார். ஹோலினஸ், பியூரிட்டி, சேரிட்டி ஃபவுண்ட் இன் ஆல் ரிலிஜன்ஸ் என்பதாக சொன்னார். இவற்றை எல்லாம் சொல்லி முடித்ததன் அந்த விளைவு என்ன ஆயிற்று என்று கேட்டால், formation of Vedanta societies in the US and established India's spiritual voice globally என்பதாக இதனுடைய விளைவு. இப்படியெல்லாம் ஒருவர் பேசியிருந்தார் என்று சொன்னால், அதற்கு அடுத்த குறளை நாம் இதனுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். குற்றமற்ற சில சொற்களை சொல்ல தெரியாதவர் மட்டுமே பல சொற்களை சொல்வார் என்று ஆசிரியர் சொன்னார். குற்றமே இல்லாத 28 நிமிட உரை நமது பாரத நாட்டின் பெருமையை அமெரிக்கா முழுவதும் பரப்பியது. அமெரிக்காவில் பரப்பியது, உலகெங்கும் பரவி சென்றது. அது மட்டுமல்ல, தான் அடுத்த குறளிலே தான் கற்றவற்றை பிறரும் அறியும்படி விளக்கி சொல்ல தெரியாதவர் ஒரு ஒப்பீடு ஒன்று சொன்னார், மனமற்ற மலர் போல என்று சொன்னார். ஆனால் விவேகானந்தர் தன்னுடைய மனத்திலே மனம் கொண்ட மாமனிதர் அல்லவா? அதனால் அவர் பேசிய அந்த பேச்சு உலகோர் அனைவரையும் ஈர்த்தது. இன்று பாரதம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே நாம் கண்ட ஆசிரியர் நமக்கு போதித்த அந்த 10 குறள்களையும் விவேகானந்தர் மிகச்சிறப்பாக தன்னுடைய சிகாகோ மாநாட்டின் பொழுது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்விலும் பயன்படுத்தி இருப்பார் என்பதாக சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு ஆசிரியருக்கு நன்றி கூறி, ஒருவேளை என்னுடைய கருத்திலோ புரிதலிலோ ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய I make out my simple submissions like this. நன்றி ஐயா. நன்றி. இட்ஸ் நாட் a simple submission, it is a powerful presentation. நன்றி. அடுத்து திரு சீனிவாசன் அவர்களே அன்புடன் அழைக்கின்றேன். மார்க் ஆண்டனிஸுடைய ஸ்பீச் அட் ஜூலியஸ் சீசர்ஸ் funeral. Over to Mr. Srinivasan. அனைவருக்கும் வணக்கம். இது பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் டைம், ஸோ மெயின் பாயிண்ட்ஸ்க்கு நான் இமீடியட்டாக வந்துடுறேன். இந்த மார்க் ஆண்டனியோட இந்த ஸ்பீச் ஜூலியஸ் சீசர், அந்த ஷேக்ஸ்பியரோடைய ரொம்ப அற்புதமான ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் வருகிற பேச்சு, அதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ஜூலியஸ் சீசரை வந்து கொன்னுடுறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். அப்ப ரோம்ல வந்து ரிப்பப்ளிக் அப்படின்னு இருந்தது, அதாவது அரசாட்சி முறை வரல, ரிப்பப்ளிக்னு இருந்தது, செனேட் அப்படின்லாம் இருந்தது.
ஸோ ஜூலியஸ் சீசர் வந்து நிறைய வெற்றிகளை எல்லாம் கொண்டு அந்த ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். ஆனா அரசர்லாம் அவருக்கு எந்த பட்டமும் இல்லை. ஆனா ஒரு தன்கிட்ட எல்லா அதிகாரமும் இருந்ததுனால ரொம்ப ஒரு சர்வாதிகாரி மாதிரி நிலைமை இருந்தது. அதனால கூட இருக்கிறவங்க எல்லாம், முக்கியமா அந்த ப்ரூட்டஸ் அப்படின்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த செனட்டுக்கு அவர் பேச வரப்போ சுத்தி நின்று அவரை கொன்னுடுறாங்க. ஸோ கொன்னது நிச்சயம் ஒரு 30 பேர் அந்த மாதிரி சுத்தி நின்று ஒரு 22 இடத்துலயும் 23 இடத்துல குத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பெரிய கலவரமெல்லாம் இருந்திருக்கும், கலவரமான சூழ்நிலை அதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா ஜனங்களோட அபிப்பிராயம் எல்லாம் அப்போ அந்த ப்ரூட்டஸ் அவர் செஞ்சது சரிதான் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு இந்த சீசருடைய அந்த ஃபியூனரல் அதுக்கு அரேஞ்ச் பண்றப்ப அதுல பேசுறதுக்கு இந்த இவருக்கு மார்க் ஆண்டனி, அவர் வந்து சீசருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தவர், அவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ப்ரூட்டஸ் என்ன பேசினாரு அப்படின்றது தான் இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இந்த மார்க் ஆண்டனி பேசுறதுக்கு முன்னாடியே ப்ரூட்டஸ் வந்து பேசுறா, எல்லா ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ ப்ரூட்டஸும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர். ஸோ அந்த ப்ரூட்டஸ் என்ன சொல்றா, இந்த மாதிரி நான் வந்து சீசரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், இன்ஃபேக்ட் சீசர் என்னுடைய நண்பன், நான் அவன் மேல சீசரை ரொம்ப நேசிச்சேன். ஆனா ஏன் கொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ், பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். இது இந்த எப்படி மற்றவங்களை எல்லாம் இப்படி ஒரு மொழி பேராலேயோ இல்லை நாட்டின் பேராலேயோ நம்ம வன்முறைக்கு தூண்டுறது நிறைய உண்டு. அவன் என்ன சொல்ல, நான் சீசரை கம்மியா நேசிச்சேன்னு அர்த்தம் இல்லை, நம்முடைய நாட்டை நான் ரொம்ப அதிகமா நேசிச்சேன், அதனால சீசரை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சீசர் நல்லவன் தான், நல்லவன் இல்லைன்னு சொல்லல. நான் அவனுடைய there is tears for his love, joy for his fortune, honor for his valor அப்படின்னு பொழுதுகிட்டே வரான். நான் இன்ஃபேக்ட் அவனுக்காக இப்ப நான் அழறேன். அப்புறம் அவன் வெற்றி பெற்றா நான் அதுல சந்தோஷப்பட்டேன், அவனுடைய வீரத்தை பார்த்து அதுல நான் பெருமைப்பட்டேன். பட் டெத் ஃபார் ஹிஸ் ஆம்பிஷன், ஆனா ரொம்ப ஆம்பிஷனா இருந்தான். அந்த ஆம்பிஷன் வந்து நமக்கே ரோமுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும் நம்ம நாட்டுக்கு. அந்த ஆம்பிஷன், அந்த பேராசை, அதுக்காக நான் வந்து கொலை பண்ணேன். இப்ப நான் பண்ணது தப்பா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜனங்கள்லாம் சுத்தி, இல்லை நீ பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையே அப்படி மாத்திட்டாங்க. அது கொஞ்சம் குழப்பமா இருந்த சூழ்நிலை. ஆனா ப்ரூட்டஸ் பண்ணது கரெக்ட் தான், சீசர் தான் நமக்கு நிறைய ஒரு ஆபத்தான பாதையில போயிட்டு இருந்தான், அதனால வந்து சீசரை கொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மனப்பான்மைக்கு இந்த மக்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ இந்த மார்க் ஆண்டனியை வந்து பேசுறதுக்கு இந்த ப்ரூட்டஸே அலோவ் பண்றான். அவன் என்ன நினைக்கிறான், என்ன மார்க் ஆண்டனி இப்ப பேசி என்ன மாத்திர முடியும் அப்படின்னு. இந்த 5 நாள்ல ஜனங்களோட மனம் எல்லாம் மாறிடுச்சு, நம்ம இப்ப பேசுனதுல இருந்து எல்லாரும் நம்ம பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு. அதனால அவனே என்ன சொல்றான், ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி, and for my sake stay here with Antony, எல்லாரும் இங்கே இருங்க, ஆண்டனி பேசுறதை கேளுங்க. Do grace to Caesar's corpse and grace his speech tending to Caesar's glories, which Mark Antony by our permission is allowed to make அப்படி ரொம்ப பெருந்தன்மையா என்ன சொல்றா, இனிமே சீசர் இறந்துட்டாரு, அவர் உடம்புக்கு செய்ய வேண்டிய மரியாதை அந்த அதெல்லாம் நம்ம செய்வோம், அந்த ஈம சடங்கெல்லாம் நடக்க போகுது இப்போ. அப்புறம் இந்த பேச்சும் சீசரை பத்தி புகழ்ந்து பேசட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லை. மார்க் ஆண்டனி பை அவர் பர்மிஷன் அப்படின்னு வேற சொல்றான், நாங்க அலோவ் பண்ணியிருக்கோம், அவன் பேசட்டும். I do entreat you, not a man depart, save I alone, till Antony have spoke. அதனால ஆண்டனி பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் நகராதீங்க, அது கேளுங்க, ஆண்டனி பேசுறது கேளுங்க அப்படின்லாம் அந்த ப்ரூட்டஸ் வந்து ஒரு முன்னுரை கொடுத்து அப்புறம் இந்த ப்ரூட்டஸை இப்ப கூப்பிடுறான். இப்ப எல்லாருக்கும் ப்ரூட்டஸ் வந்து ஏதோ தியாகம் பண்ண மாதிரி, ப்ரூட்டஸ் சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவங்க எவ்வளவு சீசர் மேல நல்ல மதிப்பு வச்சிருந்தாலும் நம்ம நாட்டுக்காக இந்த ஒரு பெரிய அந்த தியாகத்தை செய்யற மாதிரி செஞ்சிருக்காங்கன்ற ஜனங்களுக்கு அந்த மாதிரிலாம் நினைப்பு. அண்ட் சீசர் வந்து ரொம்ப மோசமானவனதான் இருந்திருக்கான் அப்படின்னு மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரூட்டஸ் பேசி அந்த மாத்துறது, அவன் மனசை மாத்துறது, அது வந்து அந்த ஷேக்ஸ்பியருடைய நிறைய நாடகங்கள்ல இது ரொம்ப ஒரு உலக புகழ் வாய்ந்த இடம். இது அவருடைய மகாகவி அப்படின்னு அந்த ஷேக்ஸ்பியருடைய கவிதை தன்மை புலமையை வந்து வெளிப்படுத்துகிற அற்புதமான இடம் அது.
இன்னி வரைக்கும் ஒரு நல்ல பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும், பேச்சு எப்படி இருக்கணும், அதுல என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும்னு இந்த பேச்சை எடுத்து வைத்துக்கொண்டு நல்லா ஆராய்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். இதுல இந்த நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நான் சுருக்கமா, ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்வன்மை, பல சொல்ல காமுறுவர், மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர்னு செல்வநாயகம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் இதுக்கு ரொம்ப நேரம் பேசினா அது ஒரு பெரிய குற்றம் ஆயிடும். அதனால ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்புறம் போய் மறுபடியும் முன்னாடி படிச்சிருப்பீங்க, திருப்பி போய் கேன் கோ அண்ட் see that. அவனுடைய புரூட்டஸோடைய ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜியில முக்கியமானது ரொம்ப ஒரு ஜென்டில் அப்ரோச். எடுத்தவொடனே இவங்களை வந்து சீசர் பெரிய ஆளு தான், நீங்களாம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஸோ அந்த ஜென்டில் அப்ரோச்னு அந்த ஒரு அணுகுமுறை அதுல ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமென், lend me your ears. I come to bury Caesar, not to praise him. மார்க் ஆண்டனி, இந்த புரூட்டஸ் என்ன சொன்னா, நான் சீசரை புகழறதுக்காக நான் மார்க் ஆண்டனி வந்திருக்காரு. இது எடுத்தோடனே இல்லைன்றா, நான் வந்து சீசரை புதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அவரை புகழறதுக்காக வரல. நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு. ஏன்னா புகழ முடியாத நிலையில இருக்கா. அப்புறம் இது சொல்றதுல இருந்தே என்ன ஒரு இது வருதுன்னா, நானும் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், ஐம் ஆன் யுவர் சைட் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்புறம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹிண்ட், ஒரு குறிப்பு கொடுத்து கொடுத்து இந்த மனசை மெல்ல மெல்ல மாத்துறது. எப்படி இந்த ராமாயணத்துல வந்து இது ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் தான், கூனி வந்து கைகேயி மனசை மாத்துறது. அந்த மாதிரி இது மனசை மாத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொற்களை வந்து ஒரு சஜஷன், ஒரு ஹிண்ட். அதான் சொல்றத, நோபல் ப்ரூட்டஸ் had told you Caesar was ambitious அப்படின்ற. ஏன்னா அதுதான் மெயின் குற்றச்சாட்டு இந்த ப்ரூட்டஸ் சொன்னது. சீசர் அம்பிஷியஸ் தான் சொல்றான். இஃப் இட் வேர் சோ அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இஃப் இட் வேர் சோனா அது உண்மையாக இருந்தால் அப்படின்னு. இப்ப அது உண்மையாக இருந்தால்னு சொன்னாலே அந்த மனசுல, மற்ற மனசுல ஏதோ ஒரு தோணும், ஒருவேளை உண்மையா இல்லாம இருக்குமோ அப்படின்னு. இஃப் இட் வேர் சோ இட் வாஸ் அ கிரீவஸ் ஃபால்ட். அப்படி அது உண்மையா இருந்ததுன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய தப்பு தான். ஆனா உடனே என்ன சொல்றா, அண்ட் கிரீவஸ்லி ஹட் சீசர் ஆன்சர்ட் இட் அப்படின்னா, அந்த தவறுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்துட்டான், தன் உயிரையே கொடுத்துட்டான். அப்ப இந்த அளவுக்கு அதிகமான தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சொல்றான். ஆனா நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றான். அம்பிஷனா இருந்தாதான் அதுக்காக இப்படி அவனை குத்தி கொல்ற அளவுக்கு அது என்ன அளவுக்கு அதிகமான ஒரு தண்டனை இல்லையா அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு எல்லாம் அந்த மனசுல கொஞ்சம் அப்படியே தோண ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் என்ன சொல்றா, திரும்ப திரும்ப ஹானர்னு இந்த ப்ரூட்டஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டா. அதனால திரும்ப திரும்ப ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன், ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன் அண்ட் ப்ரூட்டஸ் சேஸ் he was ambitious. இந்த ambitious and honorable அப்படின்றத திரும்ப 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 சொல்றான். ப்ரூட்டஸ் சொல்றான் அவ வந்து ஒரு ambitious, திரும்ப திரும்ப அந்த சொல்லு வரும். அப்ப அது சொல்ல சொல்ல என்ன அர்த்தம் வருதுன்னா, ப்ரூட்டஸ் சொல்றான்னா அது ப்ரூட்டஸோட ஒப்பீனியனா கூட இருக்கலாம். சீசர் ஆம்பிஷியஸ்ன்னு சொன்னது, ஆம்பிஷியஸ் பெரிய தப்புன்னு வச்சுக்கிட்டா கூட ப்ரூட்டஸ் தான் அந்த மாதிரி சொல்றான். ப்ரூட்டஸ் அந்த மாதிரி சொல்றான்னு சொல்றப்போ ஒரு ஃபேக்டை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா கேட்கறவங்க மனசுல அது எப்படி பதியும்னா, அது அவனுடைய ஒப்பீனியன் தானே. ப்ரூட்டஸ் அந்த மாதிரி நினைக்கிறான், அவன் அந்த மாதிரி நினைக்கிறான்னா நானும் ஏன் அந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு தோணும். அப்புறம் என்ன பண்றா, இப்ப மெதுவா சீசரை புகழாம ஒரு 3 ஃபேக்ட், 3 முக்கியமான கருத்தை எடுத்து சீசரை பற்றின 3 உண்மைகளை எடுத்து சொல்றான் அவனுடைய கேரக்டரை பத்தி சொல்றதுக்காக. அது கேட்கிறா, அந்த ஜூலியஸ் சீசர் வந்து நிறைய படையெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாரையும் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கான். நிறைய செல்வத்தெல்லாம் மற்ற நாடுகள்ல இருந்து எடுத்துட்டு வந்தான். அதை எடுத்துட்டு வந்து அதை யாருக்கு கொடுத்தான்? Whose ransoms did the general coffers fill? Did this in Caesar seem ambitious? ஏன்னா அந்த செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ரோம் நகரத்துக்கு தான் கொடுத்தான். அது என்ன ஆம்பிஷனா அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் when the poor have cried, Caesar hath wept. இந்த ஏழைகள்ல அழுதா சேர்ந்து அவனும் அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆம்பிஷன்னா அது ரொம்ப மனசு கல்லு மாதிரி இருக்கிறவங்க தான் ஆம்பிஷன். ஆம்பிஷன் ஷுட் பி மேட் ஆஃப் ஸ்டர்னர் ஸ்டஃப் அப்படின்னு. ஆனா சீசர் வந்து உங்களுக்காக அழுதான். Yet Brutus says he was ambitious and Brutus is an honorable man. And Brutus is an honorable man. அவன் திரும்ப திரும்ப சொல்றதுல இருந்து சொல்ல சொல்ல அந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் இப்ப அவன் ஹானரபிள் இல்லைன்றது மனசுல பதிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அது சொல்றான். அப்புறம் 3வது ஃபேக்ட் என்ன சொல்றா, I thrice presented him a kingly crown
which he did thrice refuse. Was this ambition? Yet Brutus says he was ambitious, and sure he is an honorable man. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விழா நடந்ததுல ஒரு 3 தடவை நீங்க வந்து ராஜாவா முடிசூட்டிக்குங்க அப்படின்னு மார்க் ஆண்டனியே சொல்றா எல்லாரும் முன்னாடி சபையில. அப்ப சீசர் வந்து அது வேண்டாம், ஏன்னா ரோம நகரத்துல அப்ப ராஜான்ற பழக்கம்லாம் இல்லை. ஸோ அது ரிப்பப்ளிக். அது அப்ப என்ன சொல்றான், அதை திருப்பி எடுத்து காமிக்கிறான். அப்ப அந்த சம்பவத்தை சொல்றான். 3 தடவை நான் அந்த கிரீடத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தேன், அப்ப அவன் வாங்கிக்கவே இல்லை. அப்ப அது வந்து இதுதான் ஆம்பிஷனா? Yet Brutus says he was ambitious, and sure he is an honorable man. இப்படி இந்த கொஞ்சம் ஸ்பீச்லயே ஜனங்களோட மனசெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. ஐயோ, சீசரை வந்து ஆம்பிஷன் நினைச்சோம், இந்த மாதிரி அவன் பண்ணதை பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஆனா ப்ரூட்டஸ் வந்து எப்படி நம்ம மனசை மாத்திட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனாலதான் திருப்பி திருப்பி he is an honorable man, he is an honorable man. அப்புறம் மறுபடியும் இப்போ ரொம்ப சாமர்த்தியமா, ஐ ஸ்பீக் நாட் டு டிஸ்ப்ரூவ் வாட் ப்ரூட்டஸ் ஸ்போக். நான் ப்ரூட்டஸ் சொல்றதெல்லாம் மறுத்து சொல்றதுக்காக வரல இங்க. பட் ஹியர் ஐ ஆம் டு ஸ்பீக் வாட் ஐ டூ நோ. எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஹம்பிள் அப்ரோச்ல இருந்து பேசுற மாதிரி பேசுறான். இது ஒரு சிறப்பான அந்த மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழைய வைக்கிறது. இதுல இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த ரிட்டரிக்கல் கொஸ்டின் அப்படிம்பாங்க. ரிட்டரிக்கல் கொஸ்டின்னா ஒரு கேள்வி கேட்போம், அது கேள்வியிலே பதில் இருக்கும், தனியா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கேள்வி கேட்கிற விதத்திலேருந்தே அது ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம இந்த படிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல did this in Caesar seem ambitious? Was this ambition? அப்படின்னு கேட்க இப்ப ஜனங்களே வந்து இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பதில் சொல்லல, இதுதான் ஆம்பிஷனா, நீங்க இது ஆம்பிஷன் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க அந்த க்ரௌடுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றவர். அப்புறம் என்ன சொல்றா, இப்ப முக்கியமான ஒரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆடியன்ஸோட மனசு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினோன்னு மாற ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சோன்னே இப்ப அவங்கள வந்து பேடா ஃபீல் பண்ண வைக்கணும். இப்ப இந்த கில்ட் ட்ரிப் அப்படிம்பாங்க. கில்ட் ட்ரிப்னா ஒருத்தரை வந்து நீ பண்ணது தப்புன்னு அவரை ஃபீல் பண்ண வைக்கணும். அது நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க, நெருங்கின நண்பர்கள், அவங்க மேல தப்பு இருந்தா கூட நம்மள தப்பு பண்ண மாதிரி நினைக்க வைப்பாங்க. நீ வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்மளே அந்த நம்ம இப்ப பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு நினைப்போம். அதுக்குள்ள கில்ட் ட்ரிப்ல கொண்டு போறது நம்மள. இப்ப அந்த மாதிரி இவங்கள கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும். இந்த ஜனங்க இது வரைக்கும் சந்தோஷமா சீசர் செத்து போயிட்டாமா நல்லதுதான் நம்மளுக்கு நினைக்கிறாங்க. அவங்க மனசை மாத்தணும், தான் பண்ணது தப்புன்னு அவங்க நினைக்கணும். அதுக்கு இப்ப பேச ஆரம்பிக்கிறான். அதையும் நேரடியா சொல்லல, ரொம்ப ஜென்டிலா அந்த அப்ரோச். You all did love him once, not without cause. What cause withholds you then to mourn for him? அப்படின்னு கேட்கிறான். அதாவது நீங்க எல்லாம் இப்ப இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அந்த ஹைப்போக்ரசி, அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லாம அதை மறைமுகமா என்ன சொல்றான், ஒரு காலத்துல நீங்க எல்லாம் சீசரை எவ்வளவு நேசிச்சீங்க, இப்ப வந்து அவனுக்காக அழக்கூட மாட்டேன்றீங்களே அப்படின்றான். அதாவது நீங்க வந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு அந்த ஜனங்க இப்ப இது வரைக்கும் அவங்க மனசை மாத்திட்டு இப்ப திடீர்னு அவங்கள இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறான். அப்புறம் இப்ப கொஞ்சம் ஹார்ஷா, இப்ப நவ் அவன் டைம் வந்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் ஹார்ஷா ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்றான், ஓ ஜட்ஜ்மென்ட், the what fled to brutish beasts and men have lost their reason. அதாவது நல்ல உணர்ச்சி, அந்த நீதி நியாய உணர்ச்சி எல்லாம் மனுஷங்களை விட்டு போயிடுச்சு போல இருக்கு. மனுஷங்களை விட்டு போயிடுச்சு, அதெல்லாம் மிருகங்களுக்கு போயிடுச்சு போல இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றான், நீங்க எல்லாம் அன்ஃபீலிங் அனிமல்ஸ் மாதிரி இருக்கீங்க இப்போ அப்படின்னு. இது டைரக்ட் இன்சல்ட். இப்போ முதல்ல அவங்கள அந்த யூ ஷுட் ஃபீல் அஷேம்டுன்னு சொல்றதுக்காக சொல்ல வந்தா, அப்புறம் இப்ப நீங்க எல்லாம் ஒரு டைரக்ட் இன்சல்ட். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றா, இந்த டைரக்ட் இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க மனசுல அது பதியட்டும் அப்படின்னு உடனே என்ன பண்றா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, பேர் வித் மீ, மை ஹார்ட் இஸ் இன் த காஃபின் தேர் வித் சீசர் அண்ட் ஐ மஸ்ட் பாஸ் டில் இட் கம் பேக் டு மீ. டக்குன்னு டிராமாட்டிக்கா அதுக்குள்ள அவனே கொஞ்சம் கண்ணு கலங்கி அதான் பேசுறான், கொஞ்ச நேரம் இருங்க, என்னோட இருதயம் வந்து இப்ப இந்த சீசருடைய அந்த வைத்திருக்கிற அந்த சவப்பெட்டியில இருக்கு, அது திரும்பி கொஞ்ச நேரம் வரட்டும் என்கிட்ட அப்படின்னு இஸ் டேக்கிங் அ பாஸ். அதாவது அந்த டிராமாட்டிக்கா ஒரு பாஸ் அப்படி நிறுத்துறான். இப்ப நம்ம கூட யாராவது ஒருத்தர்கிட்ட கோபமா பேசிட்டு நம்ம திருப்பி ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஐயோ ஐம் வெரி எமோஷனல் அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்ச நேரம் பேசாம இருப்போம், சரி எமோஷனலா ஏதோ சொல்றது போல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச் இது முடிச்ச உடனே இப்ப இந்த சிட்டிசன்ஸ் உட்கார்ந்துருக்கவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான், மீ திங்ஸ் தேர் இஸ் மச் ரீசன் இன் இஸ் சேயிங்ஸ். நான் சொல்றதெல்லாம் ஏதோ உண்மை இருக்குன்னு தெரியுது. அவன் சொல்றது உண்மையா, அப்ப இன்னொருத்தர் சொல்றான், அவன் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா அப்ப சீசருக்கு வந்து ஒரு பெரிய அநீதி தான் இழைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி ஒண்ணா எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன சொல்றான் இன்னொருத்தன், there is not a nobler man in Rome than Antony. இப்ப இவனை இது வரைக்கும் ப்ரூட்டஸை பத்தி சொல்லி திடீர்னு இந்த ஆண்டனியை விட நோபுலர் மேன் யாரும் எதுவும் இல்லை அப்படி. அப்புறம் the speech continues, he gives a long speech. அடுத்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அவன் கிட்ட இருக்கு இப்போ, அதை இது வரைக்கும் அவன் சொல்லல. இந்த மாதிரி ஜனங்க எடுத்தவனே சொல்லியிருந்தா அதோட எஃபெக்ட் இருந்திருக்காது. இவ்வளவு நேரம் அந்த ஒரு அவங்களோட மனநிலையை இப்படியே கொஞ்சம் மாற்றி இப்ப என்ன சொல்றான், உங்களுக்காக சீசர் வந்து இறக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு உயில் எழுதி வச்சிருக்கான். அந்த உயிலை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா நிச்சயமா நான் அதை படிக்க மாட்டேன். ஏன்னா அந்த உயிலை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க மனசெல்லாம் மாறிடும். நீங்க போய் அவ்வளவு அழுவீங்க, போய் அந்த சவப்பெட்டியில போய் அந்த முத்தமிடுவீர்கள். அப்புறம் நீங்க எல்லாம் வந்து அழுது உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சீசரை பத்தி உங்க உயிரில் எழுதி வைப்பீங்க. இப்படிலாம் நிறைய சொல்றான். உடனே எல்லாரும் இல்ல அதை படிங்க 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 அப்படின்றாங்க. இல்ல நான் படிக்க மாட்டேன். ஹேவ் பேஷன்ஸ், ஐ மஸ்ட் நாட் ரீட் இட். இட் இஸ் நாட் மீட், யூ நோ ஹவு சீசர் லவ்ட் யூ. சீசர் உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சான்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சா நல்லது இல்லை. ஏன்னா யூ ஆர் நாட் வுட், யூ ஆர் நாட் ஸ்டோன்ஸ் பட் மென். அதனால இதை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த உணர்ச்சி வசப்படுற நிலைக்கே கொண்டு வந்துட்டாங்க. படி படி படின்னு சொல்ற அளவுக்கு. இப்பவும் படிக்காம அந்த இப்ப அந்த சீசருடைய உடம்பு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. போட்டுக்க 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 போட்டுக்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் அது. ஸோ அதனால இந்த சவப்பெட்டி அங்கேதான் இருக்கு. இப்போ அந்த ஹி டிராஸ் அட்டென்ஷன் டு சீசரோட பாடி இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, இப்ப அந்த பாடியை பாருங்க, அந்த இடத்துல 23 தடவை குத்தி இருக்கு. அந்த ஒரு குத்துனதையா இப்ப காமிச்சு டிராமாட்டிக்கா என்ன சொல்றா, இதுதான் அந்த ஒருத்தரா குத்துன பேரை சொல்லி, இது அந்த காசியஸ் குத்துனது, இது அந்த பாம்பே குத்துனது, அண்ட் திஸ் இஸ் த வர்ஸ்ட், இதுதான் அந்த ப்ரூட்டஸ் குத்துன இடம் இப்படின்னு சொல்ல சொல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு ப்ரூட்டல் மர்டர் அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப கடைசியா முடிக்கிறப்ப சொல்றான், குட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், let me not stir you up to such a sudden flood of mutiny. இப்ப என்ன திடீர்னு எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்றான், நான் உங்களை தூண்டுறதுக்காக ஒண்ணு இங்க வரல. they that have done this deed are honorable. நீ இதை பண்ணவங்க எல்லாம் நல்லவங்க தான். what private griefs they have alas I know not, that made them do it they are wise and honorable அப்படின்னு திருப்பி முடிக்கிறப்ப இப்ப பை த டைம் எல்லாம் அந்த கொலை பண்ணவங்க மேல இவங்க மனசெல்லாம் மாறி இருக்கும். இப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி அவங்க எதனால பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்திருக்கலாம், அதனால பண்ணிருக்காங்க. ஐ கம் நாட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்டீல் அவே யுவர் ஹார்ட்ஸ். நான் இங்க வந்தது உங்களுடைய ஹிருதயத்தை மாத்துறதுக்காக இல்லை. ஐ எம் நோ ஆரேட்டர் ஆஸ் ப்ரூட்டஸ் இஸ் அப்படின்னு இப்ப ப்ரூட்டஸ் சொல்ல. ஏன்னா ப்ரூட்டஸ் தான் பேசி மாத்திருக்கான். அவன மாதிரி நான் பெரிய ஆரேட்டர்லாம் கிடையாது. பட் ஆஸ் யூ நோ மீ ஆல் எ பிளைன் பிளண்ட் மேன் தட் லவ் மை ஃப்ரெண்ட் அண்ட் தட் தே நோ ஃபுல் வெல் தட் கேவ் மீ பப்ளிக் லீவ் டு ஸ்பீக் ஆஃப் இம். நான் என் ஃப்ரெண்டை, என்னுடைய தோழனா இருந்த இந்த சீசரை நேசிச்ச ஒரு ஆள், அவ்வளவுதான். அந்த இதுலதான் நான் வந்து பேசியிருக்கேன். எனக்கு வந்து ஃபார் ஐ ஹவ் நெய்தர் விட் நார் வேர்ட்ஸ் நார் வர்த் ஆக்ஷன் நார் அட்டரன்ஸ் நார் த பவர் ஆஃப் ஸ்பீச் டு ஸ்டர் மென்ஸ் பிளட். எப்பவுமே தன்னை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசிக்கிட்டா இந்த உலகம் வந்து விரும்பும். தன்னை பத்தி கொஞ்சம் உயர்வா பேசுறவங்களை வந்து கேட்பாங்களே தவிர மனசுல வந்து அந்த இது வராது, அவங்க மேல அந்த ஒரு ஒட்டுதல் உறவுதல் வராது. அதனால இப்படி சொல்றா, எனக்கு வந்து பெரிய அறிவும் கிடையாது, ரொம்ப சொல் வன்மை கிடையாது, பேச்சு திறனும் கிடையாது. நான் வந்து ஐ டெல் யூ தட் விச் யூ yourselves do know. நீ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் கடைசியா முடிக்கிறப்பதான் ரொம்ப அழகா முடிப்பா. பட் வேர் ஐ ப்ரூட்டஸ் and Brutus Antony, there were an Antony would ruffle up your spirits and put a tongue in every wound of Caesar that should move the stones of Rome to rise and mutiny. ப்ரூட்டஸ், இப்ப நான் ப்ரூட்டஸா இருந்து ப்ரூட்டஸ், அதாவது ப்ரூட்டஸ் என்னோட இடத்துல இருந்தா அவன் எப்படி பேசியிருப்பான் தெரியுமா? அவன் பேசுற பேச்சுல நீங்க எல்லாம் வந்து இந்த ஒரு புண்ணும் ஒரு குத்து அந்த சீசர் வாங்கின கத்தி குத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி இந்த ரோம நகரத்துல இருக்கிற ஒரு கல்லு கூட எழுந்து வந்து புரட்சி பண்ணும் அப்படின்னு முடிக்கிறான். இது ரொம்ப ஒரு அழகான இது.
அப்பதான் இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்ப பை திஸ் டைம் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம். இப்படி ஒரு 100-150 லைனுக்குள்ள இந்த ஷேக்ஸ்பியர் வந்து இது வந்து ஒருத்தர் மனசை மாத்துறது இல்லை. இப்ப கைகேயியோட மனசை கூனி மாத்துறான் அந்த மாதிரி இல்லை. ஒரு கூட்டத்தினுடைய மனசை அந்த ஆண்டனி வந்து எப்படி இந்த பேச்சுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்தி அந்த என்டையர் இதையே மாத்துறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அந்த ஊரை விட்டே ஓடி போக வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்து அப்புறம் சீசர் உயில்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி நடக்குது அப்படின்னு அது ஒரு அப்புறம் ஹிஸ்டரி அந்த மாதிரி போகுது. ஆனா இந்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான தன்மைகள் அந்த மறுபடியும் திருப்பி கொஞ்சம் சமரைஸ் பண்ணணும்னா அந்த ஒரு ஜென்டில் அப்ரோச்சோட ஆரம்பிச்சது, அப்புறம் வந்து எமோஷன் ரீசன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுது. வெறுமனே எமோஷனை மட்டும் அப்பீல் பண்ணி பேசல, அதோட சேர்த்து ரீசன். இந்த சீசர் இப்ப என்னென்ன நல்லது பண்ணியிருக்கா, இறந்து கூட நல்லது பண்ணியிருக்கா. ஏன்னா அவரோட உயிர் மூலமா பார்த்தா தன்னுடைய சொத்தை எல்லாம் அந்த ஜனங்களுக்கு எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு அதை காமிக்கிறான். ஸோ அதுல இருந்து வந்து இவங்களுக்கு மனசு அப்படியே இந்த மாதிரி அப்புறம் இவங்க எல்லாம் பண்ணது தப்பு. ஏன்னா அந்த புரூட்டஸோட ஆளுங்கள்லாம் இங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் ஆயுதத்தோட உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்க தான் நமக்கு இந்த ரோம் நகரத்துக்கு இவங்க ஒரு பெரிய அநீதி செய்து விட்டார்கள் அப்படின்னு அந்த ஜனங்களை வந்து மனசு மாறுற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால உலகத்துல இருக்கிற ரொம்ப சிறப்பான சொற்பொழிவுகள்ல இதுவும் இருக்கிறதுக்கு காரணம் தான். ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய மொத்த திறமையும் இதுல கொண்டு வந்து ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறாரு. அது ஃபைனலா இது முடிஞ்சோன்னே அந்த அவங்களோட சிட்டிசன்ஸ் எல்லாம் பேசிக்கிறதெல்லாம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். We will burn the house of Brutus. Away then, come seek the conspirators. அப்படின்னு அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு வந்து முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான பேச்சு. இந்த இதுல சொல்லணும்னா இந்த திருக்குறள் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இந்த 648 விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் அப்படின்னு நம்ம சொன்னதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்யும் இந்த உலகம் அப்படின்னு. ஆனா வரிசையா நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெண்ணின நிரல்பட கோத்து இனிதாக சொல்லுதல், அதை வந்து இந்த மார்க் ஆண்டனியோட ஸ்பீச்ல பார்க்கலாம். நிரல்பட கோத்து இனிதாக சொல்லுதல் எப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை அந்த பில்ட் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு போயிட்டு எப்படி வந்து முடிக்கிறா அப்படின்னு இந்த குறளுக்கு இது ஒரு ரொம்ப பொருத்தமான சொற்பொழிவு. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்று சொல்லி இந்த சிறிய உரையை அந்த நேரம் அதிகமா எடுத்துட்டேன்னா தெரியல, இதோட முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your fantastic analysis. இந்த ஸ்பீச்ல some techniques which Antony is using என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஆப்போசிட் I come here to bury Caesar, not to praise him. Actually he has come to praise him and not to bury him. அந்த உடம்பை வச்சுட்டு தான் வந்து அந்த 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 நிகழ்ச்சியை நடத்தி காட்ட போறாரு. அதனால உடனே பரி பண்றதுக்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது. பட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் திங் இஸ் டெல்லிங். தட் இஸ் கால்ட் ஆன்டிதீசிஸ். ஒன்னு ஆன்டி, ரெண்டையும் பக்கத்துல வச்சு மக்களே வந்து அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசுறதுங்கிறது ரொம்ப திறமையுடைய ஒருத்தரால் தான் முடியும். மார்க் ஆண்டனி இஸ் பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் எலிமெண்ட்ஸ் இன் தட் ஸ்பீச். அப்புறம் இன்னொரு ஸ்பீச் டெக்னிக் ஒன்று இருக்கு. அது என்னன்னா அனஃபோரன், அதாவது ஒரே வார்த்தையை ஒரு சென்டென்ஸ்லயும் திருப்பி பண்றது. அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இட் வில் நாட் பி கன்சிடர்ட் as a repetition, it will be considered as a ஒரு ஆடட் எஃபெக்ட் அப்படின்னு. ஒரு சென்டென்ஸ் சொல்றாருல்ல, அண்ட் ஷூர் ப்ரூட்டஸ் இஸ் an honorable man அப்படின்னா இவன் ஆப்போசிட் சொல்லணும், ப்ரூட்டஸ் இஸ் நாட் a honorable man. அது ஒரு தடவையும் சொல்றப்ப ப்ரூட்டஸ் இஸ் யுவர் ambitious and ப்ரூட்டஸ் இஸ் a honorable man நீங்க சொன்னீங்க. அப்படியே வந்து அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் ஆடியன்ஸை பசஞ்சு எடுத்து he is able to make them revolt. is a fantastic speech. எவ்வளவு நேரம் பேசினாலும் நமக்கு வந்து அதுல இதே இருக்காது, திருப்தியே இருக்காது. அப்படி அவ்வளவு இனிமையான ஒரு ரசிக்கும்படியான ஒரு சொற்பொழிவு. தேங்க்ஸ் ஃபார் ஹைலைட்டிங் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் ஃபைனல் ஃபார் த டே, Dr. Chitra De for her speech for her analysis on Gettysburg Address of Abraham Lincoln. Good evening to everybody. First of all, apologies for continuing in English, but I won't be doing service to this Gettysburg Address in any other way. So let me quickly tell you about my understanding about Gettysburg Address.
So when I was listening to Mr. Sairam speak and Mr. Srinivasan speak about Vivekananda and Mark Antony, one thing quickly came to my mind. Whether it was Vivekananda's speech or Mark Antony's oration, or for that matter, what I'm going to talk about, which is the Gettysburg Address, it was not the main event. So Sairam sir said that the purpose of the meeting at which Vivekananda spoke was to highlight the religion of Christianity and so on. And it was a pure accident that Vivekananda got to speak in it. And if you look at Mark Antony's speech, it was Brutus who was supposed to be having the spotlight, and Mark Antony stole it, right? So, in the same way, if we look at the Gettysburg Address, the Gettysburg Address actually was supposed to be delivered by somebody called Edward Everett. And he was a man who, at that same meeting, spoke for nearly 2 hours. And the Gettysburg Address actually was given only for 2 minutes. But history today does not remember even one word of the 2 hour speech which was given at that occasion. Only the words of Abraham Lincoln are remembered. So I would like to very humbly look at what is the reason why this 272 word speech is remembered 163 years after it was delivered in the United States. So I'll quickly give a context. So in 1861, the American Civil War started. The American Civil War was fought between the Confederate South and the Union North. So the Confederate South was mainly into agriculture, and this agriculture was highly driven by the slaves who worked in the South. On the other side were the Union North, which consisted mainly of Democrats, and they were against slavery and they wanted to abolish slavery. So in 1863, in the month of July, there was a huge war or a battle which happened between the Union North and the Confederate South on the fields of Gettysburg in Pennsylvania. It was a turning point in the Civil War because the South suffered a huge defeat at the hand of the North, and the North, that is the Confederates, they were able to demolish the South in this particular battle. The battle was won by the North, and the war continued for approximately 2 more years. And that is the setting of the speech that we are going to see. So I will briefly say once again, the American South was supporting slavery. The American North was against slavery. Their conflict was what fueled the American Civil War. In July of 1863, there was the big Battle of Gettysburg, which was won by the northern side. And in the month of November, that is about 3 months after the Battle of Gettysburg, there is a dedication to a cemetery. A cemetery is a place where people are buried. And this is a cemetery which is for the soldiers of the Union North. So the setting is Gettysburg, the American North has won. The American president, Abraham Lincoln, who is representing the North, is speaking, and he is going to tell why the war is happening and what is going to happen in the future. That is a setting. So very much like Vivekananda's speech and Mark Antony's speech, this dedication for the soldiers' national cemetery was a big affair. And the main speaker for that event was a person called as Edward Everett.
எட்வர்ட் எவரெட் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட பிரசிடெண்டா இருந்தவர். ஹி வாஸ் தி யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், யுஎஸ் செனட்டர். He was supposed to speak for 2 hours, and he was supposed to say why America is fighting the war, what is going to happen in the future, and so on. And Abraham Lincoln was actually invited only to give a very small introduction to the speech which was going to be given by Edward Everett. But today we remember the short words of Abraham Lincoln, and let us see why is it that we remember this speech. So I divide this speech, that is 272 words, into 4 parts. The first part is the most iconic and the one which we most remember. அவர் சொல்றாரு, 7 years ago our fathers brought forth on this continent a new nation conceived in liberty and dedicated to the proposition that all men are created equal. This is a very powerful statement. He doesn't even refer to the Constitution of the United States. He refers to the Declaration of Independence by the United States. That is, he says that this country was born with the idea that all people are equal. And then he doesn't say it explicitly, but he says that we have not been able to fulfill that promise. So that first paragraph, it is not a repetition of history. It is an ethical summons to the foundations of the United States of America. So he is saying, US was conceived with the idea of liberty, but we have not been able to fulfill it because still some people are treated as slaves. Black people are treated as slaves, and therefore we have not fulfilled on that promise. So he is making the people who are listening to him remember the promise which the country made to its people. Then comes the second part. He says, now we are engaged in a great civil war, testing whether that nation or any nation can long endure. He is driving fear. So he is saying, 7 years ago, we declared this nation and we said that all people are equal. But now we are fighting a war, and will the country endure this war? So he is asking the people, be careful. Yes, we created a nation and all that, but is this country going to be able to sustain or survive the war? And something which is very, very beautiful here and very, very characteristic of great leadership. I said before also, this address is taking in Gettysburg. North has won the war against the South. It is a northern politician who is talking. It would have been very easy for Abraham Lincoln to say that, see, we defeated the South. The North has won the war. But he doesn't say that. He says that so many people have died here. And that includes both people from the South and the North. We should respect the fact that people died here to protect our country. So it is not about politics anymore. It is about moral values. And he is saying that the people who gave their lives gave it so that this nation might live. He is making the people remember why the people died here. And that is great leadership. So he doesn't say, North win பண்ணிட்ட, South வந்து அவ்வளவுதான். No, he doesn't say that. He says that the people who died here for the country. And that is reminding the people why we fight a war. He also says that what we are doing right now, which is dedicating a cemetery to the memory of the people who have died here, is the right thing to do. Not because the war is over and everything is good, but because something is going to come in the future. And what is it that is going to come in the future? That brings me to the third part. He says, we cannot hallow this ground. நம்மளால இந்த ground வந்து hallow பண்ண முடியாது. Why? Because the brave men who died here have already consecrated it far beyond our poor powers to do that. So he is saying that the people who died here, that is the people who sacrificed their life here, sacrificed it for the purpose of equality and for the purpose of liberty.
So it is not for the purpose of war or for the purpose of politics that people have died, but for the purpose of liberty and for the purpose of democracy. So he is giving a moral purpose to the people who have died. Just imagine who are the people who would have been listening to the speech. The people who would have been listening to the speech are the relatives of the people who died there, the people who have survived the war, the people who are going through extreme poverty and difficulty to support the war. These are the people who are listening to the speech. And suddenly they must have been wondering, எதுக்குதா இந்த war நம்ம fight பண்றோம்? What is the purpose of this? What is the meaning of this? And suddenly Abraham Lincoln is saying that the people who died here and the people who suffered here suffered because of the purpose of liberty. அதாவது freedom and countryக்காக தான் people have died அப்படின்னு சொல்றாரு. There is only one thing he says which is proved wrong by history, and that is, he said, the world will little note nor long remember what we say here, but it will remember what they did here. Now, this is the only thing which I feel is not proven correct by history. That is, not only do we remember the great sacrifice which was made by the soldiers at Gettysburg, we also remember the amazing words which were spoken by Abraham Lincoln at the Gettysburg Address. And this brings me to the last part of the Gettysburg Address, which is the fourth part. It is very, very moving. He says, it is for us, the living, to be dedicated here. He's telling that twice. It is for us to be dedicated here. Yes, the cemetery is for the memory of the soldiers of the Union who died here fighting for liberty. But far more than that is the dedication of the living people to something. And what is that? He says that the living people need to dedicate themselves to two things. One, the nation, and two, to the government of the people, by the people, and for the people. Now, Lincoln was not the first person who came up with the idea of democratic values and the meaning of democracy. Many people before him had also spoken about what is the meaning of democracy and a democratic government. But by saying the words of the people, by the people, and for the people, he immortalized the meaning of democracy and made it accessible to the people and made it easy for them to understand why they had gone through the sacrifice and why they were being called upon to give more sacrifice. So, in summary, the point at which the Gettysburg Address is given is a point in America's Civil War where the people are not clear why the war is being fought. They don't understand why there is so much of death and suffering. And most probably, it looks like there is going to be a compromise between the North and the South, and slavery will continue in some form in the United States. So that is where the United States is when the address is delivered. But during the Gettysburg Address, Abraham Lincoln ties the sacrifice of all the people to the idea of liberty and equality and says that we cannot move beyond this point unless we dedicate ourselves to equality for all people. So now there is no question of going back to slavery again. சில பேரோட மைண்ட்ல இருந்திருக்கும், we will come to a compromise and we will come to an understanding. Slavery can still continue. After all, the South is heavily dependent on slaves for that. But with this speech, Abraham Lincoln makes it clear that there is no moving forward with slavery. Unless slavery is abolished, the sacrifice of the people cannot be taken forward. So, this brings me to the last part, that is the Tirukkurals which were covered today, especially the Tirukkurals 649 and 650. In essence, it says that any good speech, right, it should be short and it should say in a way
which other people can understand what the speaker wants to say. And I think it is because of these two reasons that Lincoln's address is immortal. It is very short, only 272 words, which clearly tell us what is the promise of the America, what is the cost which we have had to pay because of the war, and a call for action. It is very short. And it says in a way which people can very clearly understand why there has been war, why there has been suffering. He speaks to the wounded, he speaks to the families of the dead, he speaks to his enemies in the south, and he speaks to the broader world. And he tells them that here in this country, right now, we are fighting for democracy. If democracy dies, equality dies. And if equality dies, with it, some level of human dignity will die. And it is because the people are able to understand what he is able to say. It is because he is giving meaning to war that this speech is immortal. I have been thinking, as individual citizens of a country, right? It is so difficult to understand what happens in a broader economic sense, what is happening in a war, why war is fought, and so on. Abraham Lincoln, with his 272 words, very clearly made people understand that the war was not fought for politics, that the war was being fought for the freedom of all people and for the democratic government. With that, I close my submission on the Gettysburg Address. Very honored to be speaking on the same platform, and thank you so much to Selva Uncle for this opportunity to speak about the Gettysburg Address. Thank you. Thank you, Chitra. Actually, the Gettysburg Address itself is fascinating, and your analysis has made even more fascinating. That speech now, many of us are remembering. Oh, so great a speech, because you have highlighted, put the torchlight on specific points. But in a later vein, you are told it is one point. Actually, Abraham Lincoln's that sentence is demonstrates his humility and humbleness. You know that sentence: the world will little note, nor long remember what we say here, but it can never forget what they did there. Already அவங்க பண்ணிட்டாங்க. That is the one which will be, he wants the death and the soldiers' action to be highlighted, and he is putting himself and his speeches to just written, just spoken, nobody bothered like that. In fact, what happened is, it only was taken note of, it only long remembered, and not the, in fact, many people don't know the, as you are told, the war and its implications are not known, but even those people know this, the greatness of the speech. He also, he's not, so he looks very simple person, but in fact, when this address was done, he was having smallpox and he was not well. 2 days he was taking medicine. In spite of that, he knew what would be the impact of his speech, so he knew definitely, but he was so humble. In fact, all the 4 speeches I got shortlisted, there is one character which runs through that, all the 4, because you don't have time to analyze and compare. All of them are very humble. You see, you take Mark Antony, he says, I am no great orator like Brutus. In fact, he knows he can speak better than Brutus, but in humility says that they keep themselves, not in a high esteem. That is in fact, that is the reason why this is remembered every day. And another later vein I can add is, they all assembled to dedicate the cemetery to the soldiers. He says so, but he says, then next sentence he says, we cannot dedicate it because ஒரு வார்த்தையால டெடிகேட் பண்ண முடியுமா? அவங்க டெத், அவங்க they had died and dedicated it themselves. What we can add, and a very powerful sentence. Our own actions, our own deductions and power can no more dedicate than what they had already dedicated by their actions and deaths. Really heartfelt speeches. Thanks for highlighting it in a fantastic way. I wish we could have more of your words in our programs. Unfortunately, the language is hindrance. I don't mind privately teaching you Tamil so that you can speak to us more. Thank you very much. Thank you for everybody. Quickly, last 2 minutes.
if anybody is that's our formal, our conclusion is for the listeners to hear. Anything to share, please welcome. Otherwise, we'll close it after a couple of minutes. The forum is open to the meeting. Good evening, sir. Yes, sir. It's a great day today. The 4 speakers, the excellent it went on. Sai Ram sir, Srinivasan and Chitra Day. All the expressions are very well, but particularly the Chitra Day's expression and articulation was excellent. The approach, the language she used, everything was so fine. Very, very grateful. Very grateful for all of you. Thank you, sir. Thank you. வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் இப்போ உங்களையும் சேர்த்து 4 பேரும் ரொம்ப அருமை, எல்லாமே நல்லா பண்ணீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. எல்லாம் அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஹைலைட் பண்ணது நிறைய ஏற்கனவே அதை பற்றி படிச்சிருந்தாலும் இப்போ புதுசாக ஒரு விளக்கமாக இருந்தது. அவங்க நம்ம சாய்ராம் சார் வந்து அந்த விவேகானந்தரை பற்றி அவ்வளோ எப்பவும் போல் அவர் மைன்யூட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ரீனிவாசன் சாரும் எக்ஸலண்ட்டாக அதை பற்றி நல்லா நம்மளுக்கு அனலைஸ் பண்ணார். சித்ரா மேடமும் அவங்க ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம், நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த 4. காட் பிளஸ். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ். ஐயா வணக்கம் வணக்கம். ஒரு நிமிடம் பேசலாமா? எத்தனை நிமிடம் பேசலாம். அதாவது நேரில் தோன்றிய நால்வருக்கும் ஒரு த்ரெட்டாக இருந்த திருவள்ளுவர் உள்பட இன்று மேடை ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை தெளிவுபடுத்தியது. சாய்ராமன் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் முதல்ல கொஞ்சம் ஸ்பீக்கிங் இது சரியில்லை, ஆனா பின்னாடி அவர் எடுத்து சொன்ன விதங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி அடுத்தது ஸ்ரீனிவாசனா, அந்த சார் அவர் வந்து புரூட்டஸுக்கும் அந்த நபருக்கு இடையில இருந்த, அதாவது புகழ்வது போல் இகழ்வதா, இகழ்வது போல் புகழ்வதா, சொல்ல வந்ததை எதிரிகளுக்கு மத்தியிலே திறம்பட சொல்லி அந்த வாதத்தை பற்றிய இது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி சித்ராம்மா ஆங்கிலத்தில் பேசியிருந்தாலும் கூட சில இடங்கள் புரியவில்லை என்றாலும் பெரும்பாலான இடங்கள் புரிந்தது. அவர் எதற்காக போரிட்டார்கள், இனிமேலா சமாதானம் இருக்கணும், ஈக்குவாலிட்டியும் சுதந்திரமும் அனைவருக்கும் வேண்டும் என்ப ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய தியாகங்களை வந்து நிலைநிற்கும், பேசுவது இருக்காது அப்படின்ற போல பல விஷயங்களை சொன்னாங்க. அனைத்திற்கும் மேலாக உங்களுடைய இந்த பழமொழியில ஒரு பூத்தலில் பூவாமை நின்று படம் மாதிரி பொன்மலர் நாற்றம் உடைத்துங்கிற குமரகுருவர் பாடலோடு உட்பட பல விஷயம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுல நிறைய விளக்க முடியாட்டி போனாலும் பெரிய லிசனராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அற்புதமான பேச்சுக்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. முத்துராம் ஐயா. சிவாயன் வணக்கம். வணக்கம். 4 பேரோட பேச்சும் அந்த நீங்க நீதிநெறி விளக்கத்துல சொன்னது போல அந்த தங்க மலர்ல வந்த வாசனை போல ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் அங்க சில காரணங்களால கேன்சல் ஆனதுனால இந்த வகுப்பை அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஏன்னா 3மே அந்த சொல் வன்மைக்கு நீங்க சொன்ன திருக்குறளோட விளக்கமும் சரி, இந்த 3 பேரும் அந்த கிரேட் ஸ்பீச் விளக்கின விதமும் ரொம்ப அருமை. எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். நீங்க தான் பேராசிரியர். சிவா நன்றி நன்றி. With this, we will conclude the session. Thank you and see you next Sunday. Bye.